நம்முடைய தியானத்துக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து ஒரு தலைப்பெடுத்து சத்தியத்தை தியானிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் கூட வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிப்போம். ஐந்தாவது வசனத்திலே இது தான் இருக்கு. போதும், சரி. எப்படியும் இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்கிற தலைப்பு தெரியும் தெரியாது. பரிசுத்த பவுல் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா இடத்திலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்கி நம்ம தலைப்பு எனக்கு தெரியும் தெரியாது. அல்லது தெரியாதுங்கிறத முதல்ல நம்ம பேசுவோம், நெகட்டிவை. பாசிட்டிவை 2வது பார்ட்டாக பேசுவோம். அதனால் தலைப்பு யாராவது குறிப்பு எடுக்கிறவங்க இருந்தால் தெரியும் தெரியாது அப்படின்னு போட்டுடு, சரியா? மார்க்கத்தில் சில நேரங்களில் எழுத்தின்படியும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, நம்முடைய ஜீவியத்தில் சில நேரங்களில் வரக்கூடிய வீழ்ச்சிகள், சில நேரம் நம்ம தெரிஞ்சே தப்பு பண்ணக்கூடிய இடம் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்முடைய ஜீவியத்தில் வர அநேக குறைவுகள், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேகருக்கு சில காரியங்கள் தெரியாது. சில சம்பவங்கள் இப்படி தான் முடியும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் மாட்டியிருக்கிறாங்க. அதில் ஒரு 7 பேரை நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். பிரசங்கத்தை தியானிக்கிறதுக்கு முன்பாக சொல்லிக்கொள்கிறோம். மேக்சிமம் வசனத்தின் அடிப்படையில் பேசுவோம். அதனால் பேசுகிறதெல்லாம் ஆவியானோர் வச்சு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்பிடக்கூடாது. ஒருவேளை இங்கே இருக்கிற ஊழியர்கள் அப்படி இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் முற்றிலும் 100க்கு 100 ஆவியானோர் பேசுகிறத பேசுகிறேன்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்பிடக்கூடாது. ஆவியானோரால் பேசப்படுகிற வார்த்தை நிறைய இருக்கும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சில விஷயம் சொல்லிட்டு போகிறோம். ஆரம்பத்தில் என்ன பிரசங்கம் போக போக ஒரு வேளை உங்களுக்கு கேட்குறதுக்கு இனிமையாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அதை உதாசீனப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு ஏற்றதை எடுத்துக்கிடுங்க. கப்பலால் கரை சேர்க்கப்பட முடியாதவர்கள் கப்பல் துண்டுகளால் கரை சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல் ஆண்டோடைய கிருபையினால் நீங்களும் கூட உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிடுங்க. சங்கீதம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சங்கீதத்தில் கூட 10-15 வசனம் இருந்தால் கூட அந்த வசனத்தில் 1 இல்லைன்னா 2 வசனம் தான் நமக்கு பிரயோஜனமாக நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கும். அல்லேலூயா. ஆதியாகம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புஸ்தகம் இருக்குது. 66 புஸ்தகத்தில் எந்த பேஜை எடுத்து நீங்கள் வாசித்தாலும் உங்களை உங்களோடு பேசணும்னு சொல்ல முடியாது. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தெல்லாம் எடுத்து பார்த்தா அதிலெல்லாம் நிறைய வசனம் நமக்கு எனக்கு புரிகிறதே இல்லை. அல்லேலூயா. ஆமாம். அதனால் நீங்களும் கூட அதுபோல் தான் நம்முடைய பிரசங்கமும் இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு புரிந்த அளவுக்கு புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு புரியாததெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம அடிக்கடி போகிற இடங்களில் மனத்தாழ்மையாக சொல்ல, நம்ம ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியார் இல்லை, பாஸ்டர் கூட வரும்போது சொன்னாங்க, நான் கன்வென்ஷன்லாம் பிரசங்கம் பண்ண, அப்போ நமக்கு அது கொஞ்சம் இதாகிட்டு. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளோ நேரம் ஆண்டோடைய சமூகம் இருக்கிறதோ அவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். மண்ணும் சீனி எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். மண்ணையும் சீனியை நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் குழப்பி கலக்கி விரவி போட்டால் இவ்வளோ போல் இருக்கிற எறும்பு எதை எடுத்துகிட்டு போகும், சீனியை தான் எடுத்துகிட்டு போகும். அதுபோல் நீங்களும் கூட இந்த பிரசங்க நேரங்களில் உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பைபிளில் இருக்கிற எல்லா அதிகாரத்திலையும் எல்லா வசனமும் நமக்கு நம்ம கூட இடைப்படுகிறது அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லிக்கொள்ள முடியாது. சங்கீதங்கள் விசேஷமாக நம்ம எல்லாருக்கும் எதமாக நம்மளோடு பேசுகிற விதத்தில் எழுதப்பட்ட சங்கீதத்தில் கூட எல்லா அந்த ஒவ்வொரு வசனங்களும் நம்மோடு கூட இடைப்படுறதா என்ன செய்யாது, இருக்காது. சில சங்கீதங்களில் மட்டும்தான். இப்போ சங்கீதம் 23 எடுத்து பார்த்தா அதில் இருக்கிற அவ்வளோ வசனமே நமக்கு இருக்கும். அதனால் நீங்களும் கூட உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி வேத வசனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு பிரசங்கத்துக்கு போகும்போது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வேத வசனம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு பைபிள் சொல்லுது. வாசிங்க.
ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் ஜீவனும் வல்லமை உள்ளதுமாயி இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்கணும். அதாவது ஒரு பிரசங்கியாடைய பிரசங்கம் எல்லா பட்டயத்தை விட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அடி வெட்டும்போது அது யார் எவருன்னே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் பிரசங்கங்கள் பண்ண போகிற இடத்துல சொல்லுவாங்க, நீங்கள் ஊழியக்காரங்களுக்கு பேசாதுங்க பாஸ்டர், விசுவாசிகளுக்கு பேசுங்க. ஏன்னா ஊழியக்காரங்க எப்படி வேணாலும் வாழலாம். ஏன்னா நரகத்துக்கு போகிற கூட்டம் மெஜாரிட்டியாக 160 பேர் நரகத்து தான் போவாங்க. அதில் கன்ஃபார்மான விஷயம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஊழியக்காரங்க, அது பெந்தகோஸ்து ஊழியக்காரங்களும் 160க்கு மேலே தான். ஏன்னா பைபிள் சொல்லிலும் உங்களில் அநேகரை நான் நினைச்ச மாட்டேன். அது 100%னா 50க்கு மேலே 60% எனக்கு தெரிஞ்ச விதத்தில் மனத்தாழ்மையாக சொல்கிறேன். அதனால் நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் ஒத்துக்கவும் வேண்டாம், அப்படி ஏற்றுக்கவும் வேண்டாம். என்னுடைய பகுதியிலேருந்து சொல்கிறேன், இது கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதில் ஒரு 160 பேர் அப்படிங்கிறது நான் ரொம்ப குறைச்சி சொல்லுது. 80க்கு மேலே எங்கே போவாங்கன்னா நரகத்தான் போவாங்கங்கிற என்னுடைய கணிப்பு. ஒருவேளை அந்த கூட்டத்தில் நான் கூட இருக்கலாம், இன்க்ளூட். அதனால் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமா, எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமாக இருக்கணும். அப்போ பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் விசுவாசிகள் பேசுங்க, ஊழியம் கெட்டு போகிறதே எங்களால் தாங்கிறத நாங்கள் மறந்துடுவோம். நாங்கள் தான் காரணம். நாங்கள் நல்லா இருந்தால் ஜனம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. குரங்குக்கு குரங்குட்டி தானே பிறக்கும், சிங்கத்துக்கு சிங்கக்குட்டி தான் பிறக்கும். அல்லேலூயா. கழுதை குட்டி தான் பிறக்கும். நாங்கள் கரெக்டாக இருந்தால் ஓரளவுக்கு 180% ஜனங்கள் இருப்பாங்க. அல்லேலூயா. நாங்கள் எப்படியும் வாழுவோம், ஜனங்கள் மட்டும் வாழணுங்கிறது எனக்கு பைபிளில் தெரியல. அது கள்ளத்தராசு, அது வெவ்வேறான நிறைக்கல், கள்ளப்படி வச்சிருக்கிறது. நாங்கள் தலைக்கு டை அடிப்போம், நீங்கள் நகையை கலத்தணும். எவ்வளோ கேவலமான நிலவரம் பார்த்தீங்களா? நாங்கள் தலைக்கு டை அடிப்போம், அது அலங்காரம் கிடையாது. ஆனால் நீங்கள் நகை போட்டால் அது இது, நீங்கள் பூ வச்சா அது தப்பு. ஆனால் நாங்கள் எங்களுக்கு வயசானாலும் 60 வயசானாலும் 70 வயசானாலும் கிழவி ஆனாலும் கூட நாங்கள் டை அடிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா நாங்கள் இளமையாக இருப்போம். நாங்கள் ஊழியக்காரன், எங்களுக்கு ஃப்ரெண்டில் வரும்போது எங்களுக்கு இப்போ தோற்றத்தில் நாங்கள் கொஞ்சம் லைனாக தெரியணும், அப்படி தெரியணும், ஸ்டைலாக தெரியணும். கிருதா வரைக்கும் அழகாக வெள்ளை வச்சுருப்போம், மேலே டை அடிச்சிருப்போம். இப்படி நாங்கள் எங்களை ஷோ பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் விசுவாசி நீங்கள் பூ வச்சா தப்பு, நீங்கள் நகை போட்டால் தப்பு, நீங்கள் கொலுசு போட்டால் தப்பு, இதை சொன்னால் தப்பு. நமக்கு அப்படி கிடையாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் பிரசங்கத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு அதே மாதிரி கோபம் வந்துட்டுன்னா தாராளமாக எழும்பி போங்க. ஏன்னா உங்கள் கோபங்கள் சாதாரணப்பட்ட, நம்ம ஊருக்காரங்க சாதாரணப்பட்ட கூட கொஞ்சம் உடம்பு இருந்தாலே நெஞ்ச மலத்திட்டாமல் தெரியும், வாங்கு வரைக்கும். ஆனால் ஒரு சளி வந்துட்டாலே போதும், நெஞ்சு வலி வந்துட்டா அப்படி பிடிச்சிக்கிடும் நம்ம ஆள்கள். ஆனால் கொஞ்சம் இதுன்னா அது அடிச்சிடும். கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருந்துட்டுனா போதும், பிடிச்சிருவோம்ல. ஆமாம், நீங்கள் அடிக்க நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால் நீங்கள் வாசிங்கம்மா, இப்போ வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. இருபுறமும் கருக்குள்ள எல்லா பட்டயத்திலும் வாசிங்க. இருபுறமும் கருக்குள்ளதாயும் எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும். என்னதோ வாசிங்க பாவம், அவங்க வசனத்தை விட்டுட்டு அவங்க போக்குல வாசிங்க. எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் எப்படி இருக்கணுமா கணுக்களையும். ஆமா, இப்பெல்லாம் பிரசங்கம் அப்படி தடவி கொடுத்து, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே நீங்கள் அப்படி பேசக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலை. இப்போ இங்கே இருக்கிறதுல யாராவது புது ஆத்மாவா எத்தனையோ வருஷம் ஆன விசுவாசிகளாக இருக்கும். அல்லேலூயா. கன்வென்ஷன் பிரசங்கம் தெரியாதா? வேதாகமம் உங்கள்கிட்ட இல்லையா? எத்தனையோ பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவங்களாக இருப்பீங்க, பிறந்ததே பெந்தகோஸ்தில் இருக்கும். சிலர் காதே குத்தாத கூட்டமாக இருக்கும். இதில் போய் என்ன இருக்குது? குத்து கொடுக்கும்போது உருவி குத்தணும். ஆடி முன்ன போனால் முன்ன, பின்ன வந்தால் பின்ன இருக்கிறணும். ஒரு ஊழியக்காரெல்லாம் வசனம் எடுத்து இழுக்கும்போது இழுத்துறணும். பைபிள் சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்கிறவனே ஆமாம் சம்மட்டிமா இருக்கணுமா, அடிக்கிற அடியில் சும்மா செதறணும். அதெல்லாம் கஞ்சாட இருக்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர்லாம் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு ஐயோன்னு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பைபிள்லேருந்து நிறைய சொல்லலாம். அதனால் நீங்கள் நல்ல மனத்தாழ்மையாக சொல்லிடுறேன், நான் பிரசங்கியாருன்னு எல்லாம் நினச்சிடாங்க. ஒரு சபை பிரசங்கியார், ஒரு சின்ன கூட்டம் ஜனத்தை வச்சு நடத்துகிறேன், இந்த 1000 2000 3000 அப்படியெல்லாம் ஆத்துமா இருக்குது, 500 இருக்குது அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டாங்க. ஒரு 35-40 பேர் இருக்கிறாங்க. 30 பேர் கன்ஃபார்மாக பரலோகத்துக்கு போவாங்க. அதில் ஒரு 7 பேர் கர்த்தருடைய வருகைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி எல்லாம் பரலோகத்தில் நிறைய வாசஸ்தலம் இருக்குது, அதில் எங்கனையா ஒரு இடத்துக்கு போகும். அல்லேலூயா.
ஆமாம், வருகைக்குன்னு ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அது வந்து எப்படி சொல்லிங்க சொல்லலான்னா, விசுவாசத்தில் மருந்து மாத்திரை எடுக்காமல் ஆண்டவரை சார்ந்து எப்பவும் மரணத்தை எதிர்கொள்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சளி வந்தாலும் நெஞ்சு வலி வந்தாலும் எது வந்தாலும் அங்கே ஆஸ்பத்திரி ஒரு பாதி போயும் பாதி மாத்திரை தின்னு மருந்து தின்னு இப்படி ஒரு கூட்டமாக இழுத்து கிடக்கு. கடைசியில் ஒரு அளவுக்கு எங்கனையாவது போய் சேரும் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 35-40 பேர் இருக்கிறதில் ஒரு 30 எண்ணம் போவோம், 5 எண்ணம் கண்டிப்பாக போகாதுன்னு தெரியும். ஒரு 10-12-11 பேர்கிட்ட அடக்கம் பண்ணியிருக்கிறோம். ஒரு 6 பேர்கிட்ட வருகைக்கு போவாங்க. ஒரு 2-3 எண்ணம் பரலோகத்துக்கு போவோம். 2 எண்ணம்லாம் கன்ஃபார்மாக 2-3 எண்ணம் போகவே செய்திருக்காதுன்னு என்னுடைய பகுதி. அது மேலே இரக்கமுள்ள தேவன் யாரை கொண்டு போய் வச்சாலும் எனக்கு தப்பு கிடையாது. அல்லேலூயா. சரி, இப்போ தெரியும் தெரியாது தலைப்புக்கு நேராக போயிடும். அல்லேலூயா. ரொம்ப நேரம் போட்டு உங்களை கஷ்டப்படுத்தினது போல் எனக்கு கொஞ்சம் நேரம் சுற்றி எடுத்து போனால் தான் பிரசங்கமே வரும். வரவே செய்யாது, லைனே கிடைக்காது. நல்ல கத்தோடைய வேறு இந்த நல்ல லைவில் போவோன்னு நினைக்கேன். ரைட், போட்டு அது ஒரு பக்கம் போட்டு அது நல்லது தான். அப்போது நம்முடைய பகுதிக்கு வரும். முதல்ல யாருக்கு தெரியாது அப்படின்னா யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 4, 6, 17, 27, 28, 30 இந்த வசனத்தை குறிச்சிக்கிடுங்க. நம்ம 1-2 வசனத்தை வாசித்துட்டு திருப்பி காரியத்தை தியானிக்கலாம். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 4, 6, 27, 28, 30 வசனங்களை வாசிங்க. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி. போதும். இப்ப 17வது வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். 30வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார். யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 9-10. யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 9. பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாட்டும். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட பிற்பாடு பார்வோன் ரதமும் குதிரையுமான ராணுவ வீரர்களின் அனுபவத்தோடு இஸ்ரவேல் ஜனத்தை மறுபடியும் ராம்சேஸ் பித்தோமை கட்டும்படிக்கு அவளை அழைத்து வரும்படியாக புறப்பட்ட போது பார்வோனுக்கு தெரியாது நம்ம கடற்கரையில் செத்து போவோம். தெரியவே தெரியாது. அல்லேலூயா. சில நேரம் நம்ம ஆண்டவர் போடும்போது கொழுக்க வச்சு போடுவார். ஊழியக்காரன் விசுவாசி நல்லா கொழுக்க வச்சு கட்டை ஏற்றுவார். அதில் சந்தேகமே இருக்காது. ஆமாம், தொடருவேன், பிடிப்பேன். சில மருமகளுக்கெல்லாம் மாமியார்கிட்ட சண்டை போடுறது அப்படி தான் இருக்கும். விடக்கூடாது இவ்வளோ. மாமியார் மாதிரி சிலருக்கு இருக்கும். நம்ம ஊரில் அதாக 2 மண்டே ஒன்றாக்கலாம், 2 கொண்டே ஒன்றாக்க முடியாது. அதில் நம்ம மாமியார் மருமக சண்டை. சில பாஸ்டர்ஸ் குடும்பங்களில் சில மாமியார் மாதிரிலாம் அமைஞ்சிருவாங்க. எந்த இடத்துலையும் மருமகளுக்கு மாமனாரால் வேணால் கொஞ்சம் சிலுமிசம் இதுகளில் இருக்கும். மற்றபடி ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்காது. மருமகளுக்கும் மாமனாருக்கும் ஒரு மாதிரி இதாயிரும். இந்த மாமியார் தான் அப்படியே இருப்பாங்க. மாமியார் மருமகளும் அதாவது அந்த பெண்கள் என்ன திருந்தவே செய்யாது. நீ பார்த்துருங்க, ஒரு காலத்தில் மருமகளாக இருந்தவங்க தான் இப்போ மாமியார், இப்போ மருமகளாக இருக்கிறவங்க தான் மாமியார். அதாவது 2 மண்டே ஒன்றாக்குனாலும் 2 கொண்டே என்ன செய்ய முடியாதான், ஒன்றாக்க முடியாது. சில இடங்களில் நல்ல பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லி நம்ம பிள்ளையை கொடுப்போம். ஆனால் அங்கே இருக்கிற பாஸ்டருடைய மனைவி இருக்கிறாங்க திரும்ப 7 பிடிச்ச கேஸாக இருக்கும். திருந்தவே செய்யாது. மருமகளை சித்திரவதைப்படுத்திடும். கல்யாணம் பண்ண பிற்பாடு தான் வீட்டில் போய் சொல்லுவாங்க, ஏம்மா அந்த பாஸ்டர்லாம் பாவமாக எப்படி தான் அந்த அம்மா கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி இருக்கும். அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாகும். அது எப்படியோ உங்கள் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்களே, ஆண்டவருக்கு வெளிச்சம் உண்டாகட்டி ஏசப்பா. எல்லாரையும் இல்லை, நான் மேக்சிமம் உள்ளவங்கள நான் பார்த்ததில்ல எப்பா. அதுவும் ரட்சிக்கப்பட்டு ஞானத்தான எடுத்து நகையெல்லாம் கலத்திட்டு இருக்கோம். ஆனால் வெள்ளை துணியும் கட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவாங்க. குணத்துக்கு மட்டும் எம் தெய்வமே, கூட்டத்துக்கு வரும்போது அந்நிய பாஷை, வீட்டில் பேசுகிறது அவதூறு பாஷை மாதிரி. கர்த்தர் தான் அவங்கள ரட்சிக்கணும். எல்லாம் நல்ல கொழுக்க வச்சு தான் அடிப்பார். நல்லா தூக்கி விடுவார். நல்ல உடம்பு நல்ல கணக்கும், அப்படி மப்பு நல்லா ஏறும். இந்த பெருமெருமெல்லாம் நல்லா ஏற்றி தான் வச்சு இதிச்சுவார். சாதாரணமாக கொண்டு போயெல்லாம் ஆண்டவர் போடுறதில்லை, நல்லா ஏற்றுவார். சிலர் அதனால்தான் அந்த மப்பு ஏற 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 அந்த இவன்லாம் பார்த்தீங்கன்னா உசியா ராஜாலாம் அப்படி தான். நல்லா அவன் பலப்பட்ட போது அப்படின்ன போது அப்படி தூக்கி விடுவார் ஆண்டவர். நம்ம நினைப்போம் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாகும். பார்த்துட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கவே இல்லை, சல்லு மாதிரி ஒரு மாதிரி இல்லை, தூக்கி விட்டு இதிச்சுவார். அவனை பார்வனை பாருங்க, நல்லா ஆண்டவர் தூக்கி விட்டு தான் இடிச்சுதான். அப்படி தூக்கி போயாச்சு விட்டுரும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. போயாச்சு சரி போட்டு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சரி நம்மளை போல தான் நம்ம மருமகளுக்கு குணம் இருக்கும். இந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுலான்னு நினைக்கிறேன் பாஸ்டர்.
நம்மளை மாதிரி தான் நம்ம மருமகளுக்கு குணமும் இருக்கும் அப்படின்னு எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. எனக்கு வேண்டாம், மற்றவங்களுக்கு வேண்டாம், வச்சு விட்டுருங்க. அப்போது நம்மளை மாதிரி தான் நம்ம மருமகளுக்கு குணமும் இருக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சரி, பெண்கள்லாம் இப்படி தான் இருப்போம், ஒரு ஈகோ குணம் இருக்கும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. போட்டி போட்டு 2 பேருக்கும் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற அளவுக்கு இருக்கும். ஒருவேளை ஏன்னு தெரில, இந்த ஆரம்பமே இப்படி இருக்கிறது ஏன்னு தெரில. ஒருவேளை அங்கே 1-2 மாமியார் மாறும், 1-2 மருமக்க மாறும் இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கும். மேக்சிமம் இங்கே இருக்க மாமியார்களில் 1-2 திருந்தவே செய்யாதுன்னு நினைக்கும். ஒருவேளை ஆண்டவர் ஒருவேளை வர்ற நாட்களில் உங்களுக்கு நல்ல எல்லாம் ஆசீர்வாதமாக தந்து ஒருவேளை கடக்கிற மாதிரி பார்வனுக்கு ரெடி பண்ணேமா உங்களுக்கு ஏதாவது ஒரு குண்டு ரெடி பண்ணுவாரா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டும். ரைட், இப்போ நம்ம கருத்துக்கு நேராக வருவோம். ரைட்டா, இப்போ நம்ம கருத்து என்ன? பார்வனை புறப்பட வச்சார். அவனுக்கு எப்போ அவன் திடீர்னு மனம் திரும்புமாய் சொல்லுவான், திடீர்னு கடினமாயிடுவான், திடீர்னு மனம் திரும்புமாய் சொல்லுவான், திடீர்னு கடினமாயிடுவான். ஒரு குறிக்கப்பட்ட நாள் வரும்போது ஆண்டவர் அவனை கடினப்படுத்திட்டார், இருதயத்தை கடினப்படுத்திட்டார். இது மாதிரி தான் ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரும் வரைக்கும் உங்களுக்கு அப்படி எதமாக இருக்கும். நகையை கலத்தலாமா, டை அடிக்கிறத விடலாமா, அதை விடலாமா, இதை விடலாமா, ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுத்துடலாமா, ஞானஸ்தானம் எடுத்துடலாமா, அப்படி எடுத்துடலாமா, அப்படி வருமா. இந்த கன்வென்ஷன் வந்தோன்னா ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுத்துருவோமா, அப்படி செய்துருவோமா, இப்படி செய்துருவோமா இருக்கும். கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க அப்படி இருக்கிறாங்க. பெந்தகோஸ்த பாஸ்டர் கூட அவர் சொன்னேமா டை அடிக்கலையா, அதை செய்யலையா, அவங்க எல்லாம் போவாங்க தானே. ஆமாம், அவங்க எல்லாரும் போகிற இடத்துக்கு உங்களுக்கு இடம் உண்டு. அல்லேலூயா, அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், அவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த இடம் இருக்கோ அந்த இடம் உங்களுக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அதில் பட்சபாதம் இல்லாத தெய்வம். நம்முடைய தேவன் பொதுவான தேவன். அல்லேலூயா. ஆமாம், பட்சபாதம் இல்லாத தெய்வம். அப்போ முதல் குறிப்பில் பார்வோனுக்கு தெரியாது இப்படி ஆண்டவர் கொண்டு வந்து கடற்கரையில் வச்சு நம்மளை சாத்திடுவார். ஒரு நேரம் வரும், அவன் திரும்பி போக நினைச்சானாம். கடலுக்குள்ள இறங்கி உள்ள வரும் வரைக்கும் விட்டாரு. உள்ள இறங்கி வந்தா உருளை கிளறுது, ரதம் திரும்ப முடியல. இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெட்டாந்தரையா இருந்த தரம் ஈரப்பதம் ஆயிட்டு திரும்பிடலான்னு நினைச்சான். எப்படி நினைச்சான்? திரும்பிடலான்னு நினைச்சான். திரும்பிடலான்னு நினைச்சான். இழுத்துருவார். அல்லேலூயா. ஊழியக்காரன் விசுவாசி, அவனுக்கு தெரியாது இன்னைக்கு கடற்கரையில் நம்ம எல்லாரும் சாக போகிறோன்னு அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்போ பவுலோடு சொல்ல, எனக்கு தெரியும், பார்வோனுக்கும் பார்வோனுடைய சேனைக்கும் தெரியாது. கர்த்தர் நம்மளை கடினப்படுத்தி, கர்த்தர் இன்றைக்கு செங்கடல்ல ஒரு ஈயம் அமிழ்ந்து போகிறது போல, திரி அணைந்து போகிறது போல இன்றைக்கு நமக்கு செங்கடல் சவக்கடலாய் சாவின் இடமாய் மாற்றப்பட போகிறது என்பது தெரியாது. இந்த இரவு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரி, கடந்த காலமெல்லாம் இரக்கமுள்ள தேவன், காருண்யமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன் உன்னுடைய வாழ்க்கையில நீ வாழ்ந்த எல்லா வாழ்க்கையின் பகுதியிலும் நீ மாற்றம் அடையும்படியாக, நீ உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளும்படியாக, நீ திருந்து விடும்படியாக எத்தனையோ சந்தர்ப்பங்களை, எத்தனையோ சமயங்களை உனக்கு தந்திருப்பார். எப்படி பார்வோனுக்கு 10 வாதைகளின் மூலமாக அவன் தன்னை மாற்றிக் கொள்ளும்படியான வாய்ப்பை கொடுத்தும் கூட அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினானோ, அதுபோல உன்னுடைய ஜீவியத்திலும் எத்தனையோ சின்ன சின்ன சிக்ஷைகளை, சின்ன சின்னதான பாடுகளின் அனுபவத்தை, சின்ன சின்ன வேதனைக்குரிய அனுபவங்களை நீ உணரும்படியாக, ஒத்துக்கொள்ளும்படியாக, நீ மனம் திரும்பும்படியாக, நீ தாழ்த்தும்படியாக, உன் துணிகரமான வாழ்க்கை விட்டு வெளியே வரும்படியாக தேவனோ உன் மேல் இரக்கம் உள்ளவராக, காருண்யம் உள்ளவராக, அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தின் மூலமாக உன்னோடு கூட இடைப்பட்ட நாட்கள் உண்டு. உன்னை தம்பக்கமாய் இழுக்க விரும்பின நாட்கள் உண்டு. நீ உன்னை மாற்றிக் கொள்ளும்படியாக உன்னோடு போராடின நாட்கள் உண்டு. ஆனால் நீயோ உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய கொடுக்கப்பட்ட சமயத்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை, உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தருணங்களையும், உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தவணைகளையும் நீ நஷ்டப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு இந்த இரவு இந்த தேவ சமூகத்தில் இருப்பாயானால், இந்த வார்த்தையை கேட்பாயானால், இந்த இரவும் ஒருவேளை தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையிடுவேன் என்று சொன்னது போல உன் வாழ்க்கையில துணிகரமாக தேவனை விட்டு தெய்வ ஜனத்துக்கு விரோதமாய், சத்தியத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை விட ஒரு மனிதனாய், மனுஷியாய் இருப்பாயானால் இந்த இரவு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. 2, யாருக்கு எது தெரியாது. வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12. 2 தெசலோனிக்கேயர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம்
9, 10, 11, 12. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டதுனால் கொடிய வஞ்சகத்தை கர்த்தர் என்ன செய்வாராம்? அனுப்புவாராம். புரிஞ்சுதா வேத பகுதி உங்களுக்கு? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை என்ன செய்தாங்களாம்? விட்டாங்களாம். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டாங்களாம். அதான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன். நகைக்களத்தில் ஒரு சத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. நகைக்களத்துலாம் பரலோகத்துக்கு போக முடியாதா? ஞானஸ்தானம் இப்படி தான் எடுக்கணுமா? நான் டை அடித்தா போக முடியாதா பரலோகத்துக்கு? டை அடிக்கக்கூடாதுன்னு எங்கே எழுதியிருக்கு? நான் போகிற இடத்துல ஞானாவளையில் கூட இப்படி பிரசங்கம் பண்ணி அதை எடுத்து ஹோலி லேண்டில் அழகாக பிட்டாக எடுத்து போட்டாங்க. அழகாக எடுத்து எதெல்லாம் நான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கொஞ்சம் நக்கலாக நளியாக பேசணுன்னு அதெல்லாம் எடுத்து போயிட்டாங்க. அது எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகிட்டு, பிரபலம் ஆயிட்டு. தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே அறுத்து கிழிக்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் சரின்னு சொல்லிச்சு, ஒரு கூட்டம் நான் சும்மா என் போக்கில் சந்தோஷமாக எடுத்துட்டேன். அது பிற்பாடு நிறைய கன்வென்ஷனுக்கு கூப்பிட ஆரம்பித்தாங்க. பரவாயில்ல, ஒரு ஆசிரியது கேட்க ஜனங்கள் வரட்டுன்னு கேட்குறாங்க. அதில் கேட்குறான், டை அடிக்கக்கூடாதுன்னு எங்கே பைபிளில் எழுதியிருக்கு? ஏயா, நகை போடக்கூடாதுன்னு எழுதியிருக்கையில் முதல் வார்த்தை தலையை மயிரை 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 பின்னின்னா இது சும்மா பின்னி போடுறத எழுதியிருக்கு. நீ எசபேலை குறித்து வேதம் சொல்லுது, தலையை சிங்காரிச்சான்னு சொல்லி. அல்லேலூயா. தலையை சிங்காரிச்சா. ஒரு வெள்ளை முடிய கூட மனம் திரும்ப உனக்கு வெள்ளையா காட்ட தெரியல. ரட்சிப்பின் சந்தோஷத்தை விட, ஞானஸ்தானத்தில் உண்டாகிற உடன்படிக்கையின் சந்தோஷத்தை விட, பரிசுத்தாவியானுடைய சந்தோஷத்தை விட, சத்தியத்தின் சந்தோஷத்தை விட, சபை ஆராதனையின் சந்தோஷத்தை விட, பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை விட, வரரூபத்தின் சந்தோஷத்தை விட, நித்திய ஜீவ வாழ்க்கையின் சந்தோஷத்தை விட, ஆண்டவராய் இயேசுவின் அன்பின் சந்தோஷத்தை விட, இந்த தலைமயிர் கருப்பா இருக்கிற உனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ ஒரு யோக்கியன், நீ ஒரு மனம் திரும்பினவன். இதில் வேற பாஸ்டர்ஸ் அம்மாமார் சிலர் இருக்காங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க சில ஸ்தாபனங்கள். மேன்மையான இடத்துல இருப்பான் கிழவன். கிழவமார் எடுக்கலாம் எங்க இருந்துதான் இந்த ஆசை வருதுன்னு தெரியல. எப்படி தான் வந்து நின்றுட்டு நகை பாடக்கூடாது நீ பேசியானுப்பா. எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கப்பா. மீசை வச்சுட்டு அடிச்சுட்டு போலீஸ்லயாச்சான் தானி வெக்கமா இல்லை. ஒரு முடிய ஒரிஜினலாக காட்டதில்லை. இதுக்கு உபதேசம் வேணுமா? இல்லையாக்கும் பைபிளில். மயிரை பின்னிங்கிறது வேற என்ன வார்த்தையா? தலை அலங்காரம் பண்ணுறது தானே. அல்லேலூயா. நான் கேட்குறேன், இம்மா நீங்கள் நகை போடல தானே? நான் கேட்குறேன், இந்த பிள்ளை கண்ணுக்கு மை அடித்தா நீங்கள் ஏற்றிக்குவீங்களா பாஸ்டர்? ஏற்றிக்குவீங்களா? கண்ணுக்கு மை அடித்தா? ஒரு புருவத்துக்கு மை அடித்தா ஏற்றுக்க மாட்டாங்களா? தலை ஃபுல்லாக டை அடிச்சுக்கிட்டு தெரியும். சரியா தப்பா? கிழவன் தானே ஆயிட்டா, உனக்கு எதுக்கு இந்த சோழி? ஒரு தலைமுடி. சிலர் உடனே கேட்குது, உமக்கு முடி இல்லை அதனால நீர் பேசுறீ. பெரிய சொல்லலை, நான்லாம் வச்சு பார்த்துட்டேன்னா போதும். உண்மையில் பார்த்து தான் கொடுப்பேன். சும்மா உங்களுக்கு பேசவில்லை நான் எங்களுக்கு எங்கேயோ இருக்குங்களுக்கு அப்படி கிடையாது, பார்த்து தான் பேசுவேன். அல்லேலூயா. எபேசி சபைக்குரிய தூத கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆவியான ஒரு சபைக்கு ஒவ்வொரு சபையின் பேரை சொல்லி எழுத சொன்னார். அல்லேலூயா. அதான் சொல்லல, ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் பேசாதீங்க. ஏங்க, நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுட்ட சொல்லலாம், நீயே அந்த மனுஷன்னு சொல்லி. அல்லேலூயா. ஒரு ராஜாங்க பைபிள் அதை கிழிச்சு போட்டுருங்க. அது எதுக்கு வேணும்? அது கிழிச்சு போட்டுருங்க. புறஜாதி இந்த பிரசங்கத்தை கேட்டா இடருவானா? நீயே இடற வாழ்க்கை தானே வாழா. உள்ள டிசைன் எல்லாம் அடிச்சு எடுத்துறியா, உள்ள மேக்கப் எல்லாம் பண்ணி எடுத்துறியா, பவுடருக்கு என்ன, கிரீமுக்கு என்ன, டைக்கு என்ன, கன்வென்ஷன் போறானா அதுக்கு முந்தையே அடிச்சிருது. டைடப்பா ஓடி போறான். கன்வென்ஷன் பிரசங்கியார்னா டைடப்பா ஓடி போறான். எத்தனை வயசானாலும் அப்படி கல்ல 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 ஸ்டைலா இருக்கான். அதில் ஜம்ப் என்ன, விளையாட்டு என்ன, போஸ் வேற தெரியலப்பா. இதுக்கு கேட்க உபதேசம். ஏங்க, இந்த மார்க்கெல்லாம் நெருப்பில் முளைச்ச மார்க்கம்.
நெருப்பில் முளைச்சது வெயிலுக்கு காயாது. அல்லேலூயா. மார்க்கம் நீங்கள் இன்னைக்கு பார்க்குற மார்க்கம் கிடையாது. 30-40 வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் நெருப்பில் முளைச்ச மார்க்கம். அல்லேலூயா. அப்படியெல்லாம் வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கும் ஒரு கூட்டம் ஜனம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், ஊழியக்காரன் கூட வாழ முடியாட்டாலும் ஒரு கூட்டம் தெய்வ பிள்ளைகள் சத்தியத்துக்காக இன்றைக்கும் தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு மைனர் செயின் போடக்கூடாதுன்னு சொல்லி நல்ல சம்பந்தங்களை தட்டி விட்டுருக்கிறாங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில் கஷ்டத்தின் பாதையை தெரிஞ்செடுத்திருக்கிறாங்க, பாடுகளின் பாதையை தெரிஞ்செடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு செயின் போட்டுடுங்க, இல்லைன்னா உங்கள் எங்கள் கோயிலில் வந்தாது நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. சத்தியத்துக்காக, உபதேசத்துக்காக வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்ந்தது சத்தியம். அல்லேலூயா. சத்தியத்தின் மேல் உள்ள அன்புக்காக. அல்லேலூயா. இன்றைக்கு சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உலக வேஷத்தை முதல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கான், தமிழ்நாட்டில் இருக்கான் ஒரு கூட்டம் ஊழியக்காரன். எப்படியும் வாழலாம், எப்படி வாழலாம். போகும்போது சொந்த சரத்தை போட்டு போறாடா, எவையா கொண்டு போகிறான். நான் எங்கள் ஜனங்களுக்கு சொல்லுவேன், எங்கள் சபையில் ஒரே ஒரு அம்மா டை அடிப்பாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், மீதி எல்லாம் விட்டுட்டு எல்லாம் கிளியராக தீர்ந்து நம்ம கொடுக்கறது ஒன்று போனோம் இல்லை திருந்தணும். ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் க்ளோஸ். ஆமாம், ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட். பழைய மனுஷன் செத்தே ஆகணும். அல்லேலூயா. ஆமாம், புது மனுஷன் உயிரோடு வரணும். அப்படி தானே சொல்லியிருக்கு. ஆமாம், வேதம் அப்படி தானே சொல்லியிருக்கு. ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால், ஆமாம், மாம்சத்தின் பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமாம், ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் க்ளோஸ். அல்லேலூயா. ஆமாம், பிரசங்கம் பண்ணி ஒரு அம்மா சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நீ செத்த அன்னைக்கு இப்போ இந்த பகுதியில் நல்லா உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்தான் நீங்கள் தெரிஞ்சவங்க நிறைய பேர் கலத்தி இருக்கிறவங்க போட்டிருக்கேன். எல்லாம் ஒன்று நகை கலத்துறது மட்டும்தான். சிலர் கேட்குறாங்க, நகை கலத்துறதும் டை அடிக்கிறே மட்டும்தான் உபதேசமா, மனம் மாற வேண்டாமா? இல்லை, எகிப்தை விட்டால் அதனால் கானானுக்கே வர முடியும். விட வேண்டியதை எழுத்தின்படியே விட முடியாமல் எங்கேயா மாற்றமாக. அல்லேலூயா. உள்ளே மாறி உள்ள வர மாற்றது நாங்கள் பேசாமலா இருக்கணும். அல்லேலூயா. உள்ள மாறினவங்களும் வெளியே மாற்ற உள்ளவங்களும் உள்ள மாறன்னு தானே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆமாம், அது உள்ள மாறி வெளியே மாறணும். ஆமாம், உள்ளே மாறி வெளியே மாறணும். ஆதியாகமம் 35 அதிகாரத்தில் உள்ளே மாறி வெளியே மாறினாங்க. 35 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லார் யாக்கோபுட்ட, பெத்தேலுக்கு போ. எங்கே போ? பெத்தேலுக்கு போ அப்படின்னுக்கார். அப்படி தானே சொன்னார். சொன்ன போது என்ன செய்தாங்களாம்? வாசிங்க 4வது வசனத்தில் 35:4 வாசிங்க. அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் இடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்களா? யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே. ஆமா, இந்த மரத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, எப்படியா கண்டுபிடிச்சிட்டா ஒரு ஜேசிபி வண்டியை வாங்கி 20 வருஷமா யாக்கோபு குடும்பம் சேகரித்த நகை நட்டெல்லாம் அந்த கருவாலி மரத்துக்கிட்ட இருக்குது. அதை இன்னும் கண்டுபிடிச்சிட்டான்னா ஒரு ஜேசிபி வண்டியை கொண்டு போய் அதை தோண்டி எடுத்துகிட்டு வந்துடும். யாத்ரா 33 அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசித்தா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்களுக்கு மேலே உள்ள ஜனங்கள் கலத்தி போட்ட நகை நட்டெல்லாம் ஓரே பர்வதம் பக்கம். அப்படிதானே வாசிங்க. துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். 6வது வசனத்தை வாசியா. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். அவ்வளவு நகையும் தேடிட்டு இருக்கான மாள். வெளிநாட்டுக்கு போய் இஸ்ரவேல் பிரயாணம் எல்லாம் போறாங்களா, டூர் போறாங்களா, இந்த ஓரே பர்வதத்தில் நான் நினைக்கிறேன் சுரண்டி பார்ப்பாங்களா இருக்கு, எங்கேயாவது அங்கே கிடக்குமான்னு சொல்லி. ஏன்னா அவங்க வேஸ்டா போட்டது. அவங்க எப்படி போட்டது? வேஸ்டா போட்டது. எப்படி போட்டது? வேஸ்டா போட்டது. 1 தீமோத்தேயுல வாஸ்து பார்த்தாலும் சரி, 1 பேதுருல வாஸ்து பார்த்தாலும் சரி, நகை போடுகிறதை குறித்து வேதம் நல்லா சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர் நகை போடாமல் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு போட்டு கொடுக்குறாங்க. இனி பாஸ்டர்ஸ் பிள்ளைகள், பாஸ்டர்ஸ் மனைவி சில இடங்கள்லாம் போனால் பாஸ்டர் வரும்போதே சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க, ஸ்தாபனங்களுக்கு பேரை சொல்லிடுறாங்க பாஸ்டர்னு. எனக்கு அதை சொன்னாதான் சந்தோஷமே இருக்கும்.
எனக்கு சொல்லி அடிக்கணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்ன கெட்டவன் நினச்சாலும் நல்லவன் நினச்சாலும் சொல்லி கொடுக்கணும். ஆனால் பாஸ்டர் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டுனாங்க. அதனால் இன்றைக்கி அந்த ரிக்வெஸ்ட்டு கீழ்ப்படிவோம். சண்டே வந்து நம்ம எல்லாத்தையும் கிளியராக பண்ணிட்டு போயிடலாம். இல்லை கடைசி நாள் தந்தாலும் தராட்டாலும் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் கொடுக்குறத நல்லா சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம். இல்லையா? அதனால் இன்றைக்கி நாளைக்கு சாயங்காலம். அதனால் பாஸ்டர் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ சண்டே சாயங்காலம் தவிர்த்துடலான்னு சொல்லி அது நமக்கு இடப்பட்ட நேரங்களே நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து சில ஸ்தாபனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போனால் நல்ல பொறுப்பான இடத்துல இருப்பாங்க. அம்மா முன்னாலேயும் கசண்டியாய் ஒரு 10-25 முடி தான் இருக்கும். அந்த முடிக்கும் கலர் அடிச்சுட்டு அம்மா அந்த அம்மா உட்கா வாயோடு அது உட்காந்துருக்கிறத பார்க்கணும். பாஸ்டர் அம்மா என் பக்கத்தில் இந்த மாதிரி வாலிய பிள்ளைகள்லாம் இருக்குது. கொஞ்சம் வேண்டாம், அதுகளுக்கு சாட்சிக்கு வேண்டாம். அல்லேலூயா. எல்லா சந்தோஷத்தை விட இது மட்டுமா சந்தோஷம்? நகை சிலர்லாம் எங்கள் சபையிலலாம் ஒன்று இப்படி போட்டிருந்து, இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று. இது டாஃபர்மேன், இது ஜெர்மன் செப்படி, இது ராட்வீலர். இது 3 சுற்றி ஒரு செயின். ஆண்டோடைய கிருபையினால் தானாக கலந்து போயிட்டு இப்படி கொடுத்தா இருக்குமா? ஒன்று திருந்தோம் இல்லைன்னா போகும். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேம்மா, நான் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டார்கள். என்ன அன்பு? அப்போ இது மட்டும்தான் சத்தியமா? இல்லை, இப்போ வருவோம். சத்தியம்னா என்னன்னு இப்போ வருவோம். அதுக்கு தான் சொன்னேன். இது நம்ம பெந்தகோஸ்து அனுபவத்துக்காக பேசணும். அல்லேலூயா. பெந்தகோஸ்து பாஸ்டர்ஸுக்காக பேசணும். பாஸ்டர்ஸுடைய வாழ்க்கையின் மாற்றம் இல்லாது 70 வயசானாலும் ஐயாவுக்கு மீசையிலே அப்படி ஒரு நூல் மாதிரி, அதாவது வரப்பட போட்டை வச்சு அதுக்கு டை அடிச்சு அது முடியும் வச்சுட்டு ஐயா வந்து நின்னா தான் ஐயாவுக்கு பிரசங்கமே வரும். ஒன்றுமே இல்லைன்னா வராது. சத்தியம் நம்ம ஆட்களுக்கு சத்தியம்னா அப்புறம் இப்போ வருவோம். ரைட்டா? அப்புறம் என்ன சத்தியம்? தெய்வீக சுகம். வாயில் பிரசங்கம், வாயிலே வடைச்சுட்டு காலத்தை கழித்து முடிச்சிருவாங்க. ஜனங்களுக்கும் கொடுத்து அவங்களும் சாப்பிட்டுருவாங்க. தெய்வீக சுகம் சத்தியம். ஏசு கிறிஸ்து விடுதலை ஆக்குகிறார். எந்த ஆராதனை எடுத்தாலும் சரி, பிரசங்கம் எடுத்தாலும் சரி, இப்போ கேட்குறாங்க மருந்து எடுக்கக்கூடாது. யாருங்க ஆராதனை நடத்தும் போது மருந்து எடுக்கலான்னு பிரசங்கம் பண்ணுறான்? சொல்லணுமா சொல்லாண்டாமா? யாராவது பாஸ்டர் மருந்து எடுக்கலான்னு மருந்து எடுத்து ஏசு சுகமாக்குவார்னு சொல்கிறாங்களா பாஸ்டர்? இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்க அப்படியெல்லாம் நடத்தியிருந்தா ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஸ்தாபனத்தை சொல்லக்கூடாதுன்னால எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வளர்ந்த ஸ்தாபனத்திலெல்லாம், நான் ஊழியம் செய்த ஆரம்ப ஸ்தாபனத்திலெல்லாம் மருந்து எடுத்தால் ராபோஜனமே கிடையாது. மருந்து எடுத்தால் ராபோஜனமே கிடையாது. இன்றைக்கி அங்கேயும் சரி, எனக்கு எப்படி சொல்லி தரேன்னு தெரில, முடிஞ்சு போச்சு. விசுவாச வாழ்க்கை என்பது சத்தியம். அல்லேலூயா. மர கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. பழைய பெந்தகோஸ்து ஜனங்கள் அப்படி இருந்தாங்க. நம்முடைய இதில் நின்று பேசின ஒரு பாஸ்டர் பேசினாங்க, இது மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள். இப்போ நாங்கள் ஜோம் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கிறோம். எவ்வளோ பெரிய சாதனை. அல்லேலூயா. பண்டைய காலம் ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு வந்தவங்கள சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்புனா இப்போ நாங்கள் நல்லா ஜோம் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கிறோம். ஒரு ஆஸ்பத்திரியில் எழுதி போட்டானா, கூப்பிட்டுட்டு வாருங்கள், தூக்கிக்கிட்டு போங்கள். நீ கூப்பிட்டுட்டு வாருங்கள். எங்க ஃபெய்த்தம் இருக்கைக்கு முன்னுக்கு ஒரு தெருவில் சமீபமாக 2 பாடி கூப்பிட்டுட்டு போனார்கள், தூக்கிக்கிட்டு வந்தார்கள். ஒரு 4 நாள் வித்தியாசத்தில் 2 இடம். அவ்வளோதான், முடிஞ்சு. இது போதாதுன்னு ஒரு இடத்துல எழுதி போட்டிருந்தானா, ஒரு சவப்பெட்டி வாங்கினால் 1 இனாம். ஒரு பெட்டி வாங்கினா அவன் எவ்வளவு கொடூரனா இருந்திருக்கான் பாருங்க. இல்லை, இதெல்லாம் சத்தியம் இல்லையா? எல்லாம் சத்தியம் இல்லையா? முதல் குறிப்பில் பேசுகிறோமே, 2 மண்டே ஒன்றாக்கலாம் கொண்டே ஒன்றாக்க முடியாது சுபாவத்தை பற்றி பேசுகிறோம். இது சத்தியம் இல்லையா? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை என்ன செய்துட்டாங்களா? விட்டு விட்டார்கள். இப்பெல்லாம் ஜாலாவுக்கு அப்படி பேசணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி தான் நம்ம ஊரில் ஒருத்தங்க கன்வென்ஷன் வச்சுருந்த போது ஒரு கூட்டம் நடந்துச்சான். அந்த கூட்டத்துக்கு ஒருத்தர் அழைச்சிருந்தாங்க. என்னோ தெரில, இன்னைக்கு எப்படியோ டைம் போயிட்டுருக்கு, போட்டு நமக்கு நல்லா தான் இருக்குது. அப்போ கூப்பிட்டுருந்தாங்களாம். அவரு கன்வென்ஷனுக்கு வந்தவர் இதே மாதிரி வந்தார். அது இப்படி இல்லை, வீட்டில் இல்லை, அது ஒரு சபையில். சரியா? வந்தார், கொஞ்சம் நேரம் முன்னுக்கெல்லாம் உலாத்திட்டு இருந்திருக்காரு. சரி, ஆராதனை முடித்து அவருக்கு பிரசங்கம் கொடுக்கும்போது மைக்கை வாங்கியிருக்காரு. கொஞ்ச நேரம் ஒர்ஷிப் நடத்தியிருக்காரு. நடத்திட்டு திடீர்னு லல்ல லாரன்ஸ் அப்படின்னு நாங்கள் ஒருத்தங்க எழும்பிட்டார். அவரு கொஞ்ச நேரம் தீர்க்க தரிசனம். அல்போன்ஸான்னாங்க, ஒருத்தங்க எழும்பிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தீர்க்க தரிசனம். அடுத்து கக்க கார்த்திக், சும்மா ஏதோ ஒரு பேரை சொல்லி நடந்த சம்பவம். அப்போ இப்போ எழும்பிட்டாங்க. எழும்புன்னு அவங்களுக்கு தீர்க்கிறது 17 பேரை பொண்ணாங்க. 4 பேர் எந்திரிச்சாங்க, 3 பேர் எந்திரிக்கல. கூப்பிட்ட பாஸ்டருக்கு சந்தேகம்.
என்ன இப்படி 4-7 பேர் பேரை சொன்னாங்களே, 4 பேர் எழுந்திரிச்சாங்களே, 3 பேர் எழுந்திரிக்கலே என்னன்னு சொல்லி சந்தேகம். உடனே என்ன செய்தாங்கன்னா, மறுநாள் வண்டி முன்னுக்கு நின்ற வண்டிகளுக்கு நம்பரை போட்டு பார்த்தா இவர் சொன்ன அவ்வளோ பேர் அந்த வண்டி நம்பர் இருந்தவங்க பேர். இப்போ 4 பேர் எழுந்திரிச்சானே, 3 பேர் எழுந்திக்கலாம். அந்த 3 பேர் வந்து செகண்ட்ஸில் வாங்கின வண்டி நம்பரை நேமை மாற்றலை. இப்போ நம்ம ஆட்களுக்கு அப்படிதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அருமை தெய்வ ஜனமே, கீதா ஒன்றும் ஒரு ஆள் எழுந்திரிச்சிருவாங்க. இங்கே யாரும் எழுந்திரிச்சிடாங்கம்மா. ஆமாம், இப்படியெல்லாம் என்ன எனக்கு தெரியலை. இப்பெல்லாம் நம்ம ஆட்கள் பேசுகிறது, கர்த்தர் ஒன்றை வெகு சீக்கிரமாக மென்மேலும் உயர்த்தும். ஆமாம், போகும்போது சூட்கேஸில் வச்சு கொண்டு போகும்போது எல்லாம் சேர்த்து நீ கொண்டு போக போகிறான். ஏங்க இதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை, அவர் தருவாருங்க. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுறவர். அல்லேலுயா. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் கிரிய நடப்பீங்கள்னு சொல்லியிருக்கு. அல்லேலுயா. வயத்துக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயரும் ஏக்கு ரெண்டையும் கர்த்தர் அழிய பண்ணும். அவன் ஊழியக்காரனை அவன் பாக்கெட்டு நிரம்புறதுக்கு, அவன் குடும்பம் நல்லா இருக்கிறது, அவன் அலங்காரமாக ஜீவிக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தெரியும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்னெல்லாம் தேவை இல்லையோ, ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகாம நரகத்துக்கு போறதுக்குண்ட அவ்வளோத்தையும் பேசிக்கிட்டு தெரியும். அல்லேலுயா. சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு. இப்போ நம்ம வரப்போகிறோம். சத்தியம்னா என்ன அப்படின்னா, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலுயா. இப்போ வாசிக்க போகிறோம். சத்தியத்தை விடும்போது ஒரு வஞ்சகத்தை கர்த்தர் அனுப்புகிறாரு. இது எப்படி இருக்குங்கிறத 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது 22வது வசனத்தை வாசித்தான். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கேட்கவே வேண்டாங்க. இந்த உலகத்துல மனைவியை விட, புருஷனை விட, பிள்ளைகளை விட, பேர பிள்ளைகளை விட, மருமக்களை விட, உலகத்தில் இருக்க சொத்து பணம் நகை நட்டு எல்லாவற்றையும் விட ஆண்டவரை நேசிக்காட்டா, அது யாரா இருந்தாலும் சரி, ஏசப்பாவை நேசிக்காட்டா சாபத்தை நீங்க கூப்பிடவே வேண்டாம், தானாவே வந்துடும். அல்லேலுயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழியாத அன்பு கூறுவர்களோடு கூட கிருபை உண்டாயிருப்பதாக, கிருபை உண்டாயிருப்பதாக. நான் போகிற சில இடங்கள்லாம் பார்ப்பேன், தப்பாக எடுத்துக்கிட்டேன், இங்கே எப்படின்னு தெரில. இந்த பாஸ்டர்ஸுடைய பேர பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு இலக்காரம், இள வயசு பாஸ்டர்ஸ்னால் அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு இலக்காரம் இருக்கும். அது அந்த பிள்ளைகள் பார்த்திங்கன்னா வாழாமடியாக தான் இருக்கும். அது என்னவோ தெரில. பாஸ்டர்ஸுக்கு பிள்ளைகள் ஆனாலும் சரி, பாஸ்டர்ஸுடைய பிள்ளைகள் அது வாழாமடியாக தான் இருக்குது. அது பைபிள்லேயும் அப்படி தான் இருக்குது. அது ஏன் அப்படின்னு தெரியல. அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு 2 வாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். குரங்குக்கு ஒரு வால், பாஸ்டர்ஸ் பிள்ளைகளுக்கு 2 வால், முன்ன ஒரு வால் பின்ன ஒரு வால், இப்படி ஒரு இது இருக்கும். அதில் அந்த அது என்னன்னா கொஞ்சல் வேற குலாவல் வேற இருக்கும். தெரியலைங்க. அன்னைக்கெல்லாம் சபை நடத்தினது தெய்வ சமூகத்தின் அனுபவம் எப்படி இருந்துன்னு எனக்கு சொல்ல தெரியலை. அல்லேலுயா. இன்னைக்கு இருக்கிற அனுபவங்களெல்லாம் பார்க்கும்போது நிறைய சபையில் தேவன் இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்குதுங்க. மனத்தாழ்மையோடு சொல்கிறேன். அல்லேலுயா. ஆமாம், இது உங்களுக்கு மட்டும் பேசுகிறேன்னு என்னையும் சேர்த்து சொல்லிட்டு போகிறேன். அல்லேலுயா. சம்டைம்ஸ் எங்கள் ஆராதனைகளே நான் பார்க்கும்போது கொஞ்சம் தெய்வ சமூகம் குறையும் போது மனசாட்சி வாதிக்கும், ஒரு பயம் உண்டாகும். தேவன் நம்மளை விட்டு விலகிறாரோ, ஆராதனையில் நம்மளை கைவிடுகிறாரோங்கிற ஒரு ஏக்கம், பயம், திகில் இருக்குங்க. பிரசங்கம் இருக்கலாம், ஆராதனை 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடிடும், எல்லாம் சரிதான். தேவனும் தெய்வ சமூகமும் இல்லாத ஒரு அனுபவம் இருக்குமானா அது நமக்கு வேதனையும், நம்முடைய வாழ்க்கையில் முடிவு சாபம். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டினா, சத்தியமாகிய கிறிஸ்துவை நேசிக்காவிட்டா அவ்வளோதான். ஆண்டவர் மேல அவ்வளோ பெரிய அன்பு. அல்லேலுயா. இம்மைக்காக நேசிக்கிறான் ஒரு கூட்டம். ஆமாம், உண்மையான ஒரு அன்பு இருக்கும்போது செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையில் எப்படி நின்னாங்களாம்? துணிஞ்சு நின்னாங்களாம். சத்தியத்துக்காக நிற்பாங்க, என்ன வந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஞானஸ்தானம் நம்ம ஊரில் வந்திருக்கு ஒரு சத்தியம், இயேசுவி நாமத்தினாலே. அது எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியல, நமக்கு எப்படி சொல்ல வைக்கணியே தெரியல. இயேசுவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கலாம். ஆண்டவர் திட்டமாக சொல்லிட்டு போகிறாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து எல்லா உபதேசத்தையும் கற்றுக் கொடுத்து அவளை என்ன செய்யுங்க, சீசராக்குங்கள்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த காலத்தில் யோவான் ஸ்நானம் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கு ஒரு நாமமே கிடையாது, மனம் திரும்பலுக்கு என்று ஒரு ஞானஸ்தானம். அல்லேலூயா. அவர் பிதாவுடைய நாமத்தில் கொடுத்தாரு, வார்த்தையுடைய நாமத்தில் கொடுத்தாரு, பரிசுத்த மனம் திரும்பலுக்கு ஒரு ஞானஸ்தானம்.
அப்போஸ்தலர் காலத்திலே அந்த ஞானஸ்தானமும் பூமியில இருந்துச்சு. அல்லேலூயா. ஆகையினால சீசர்கள் ஏசப்பா சொன்ன ஞானஸ்தானத்தை கொடுக்கிறதுக்கு அடையாளமாய் இயேசுவின் நாமத்தில் கொடுத்தார்கள் என்று சொல்லி அதை அடையாளப்படுத்தினார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அல்லேலூயா. ஆனால் அதை எடுத்துட்டு இப்போ பிரசங்கம் பண்ணுறான். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்கள் ஏரியா பக்கங்களில் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதுக்குன்னே இருக்கிறான் ஒன்லி ஜீசஸ் கூட்டம். என்ன கூட்டம்? ஆமாம், எல்லாம் பிதா யார்? அவர் தான். பரிசுத்தாவியார் யார்? எங்க எனக்குள்ள நீங்கள் பார்க்குற விதத்தில் ஒரு சரீரம் இருக்குது. இதுக்கு பேர் என்னது? ஜபானி பேர். அல்லேலூயா. ஒரிஜினலாக எனக்கு பேர் ஜபாவா, எனக்கு உள்ளே இருக்கிற ஆளுக்கு பேர் ஜபாவா? எங்க நான் செத்துட்டேங்க, என்னை கூப்பிட்டா நான் எழுந்திருப்பேன்? நான் எழுந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் சொன்னே புரியுதா உங்களுக்கு? எனக்குள்ள ஒரு மனது இருக்குங்க, எனக்குள்ள ஒரு இருதயம் இருக்குங்க, உணர்வுபூர்வமான ஒரு இருதயம் இருக்குங்க. அந்த இருதயம் நினைக்கிறது அந்த சரீரம் செய்யும். நான் சொல்லலாம், உள்ளும் புறமும் மேய்ச்சலா இருக்கும்போது என்ன என் வெளிக்கிரியை பார்க்குறீங்களே, அதுதான் என் இருதயம் நான் சொல்லலாம். அல்லேலூயா. அதான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டான். ஒரு தேவனுக்குள்ள 3 ஆளத்துவம் இருக்குதுங்க. பிதா, வார்த்தை, பரிசுத்தாவியானவர். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி நித்தியத்தில் கூட யோவான் திவ்ய வாசகனாய் அப்போஸ்தலனாய் யோவான் பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்துக்குள்ள பிரவேசித்த போது பிதாவாகிய தேவனுடைய சாயலை பார்க்கிறார். அல்லேலூயா. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறார். ஆவியானவரின் அனுபவத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒன்லி ஜீசஸ். இது மத்தளந்தட்டைக்கு ஒரு கூட்டம் இருக்குது. எடுத்து சொல்லி அந்த மாய்ப்பட்டவங்கள்ட்ட இருந்து ஜனங்களை பாதுகாக்கிறதோ ஒவ்வொருத்த சொல்லி கொடுக்குறோ இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்தானம் எடுங்கள். சத்தியம். அல்லேலூயா. இது ஒரு உபதேசம். அல்லேலூயா. ஆமாம். இன்னும் அடுத்தே சொல்கிறோம் சத்தியம். இப்போ நம்ம நல்லா புரிஞ்சிடுங்க. ஏன்னா இப்போ கேட்பாங்க, இப்போ தெரியாது கஞ்சவத்தை எப்படி அனுப்புவார்னு. கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஆண்டோடைய கிருபையினால மனத்தாழ்மையாக ஒரு 40 வருஷ காலம் இந்த மார்க்கத்தின் அனுபவம். 17 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ 57 வயசு ஆகுது. 40 வருட காலத்தின் அனுபவம். இந்த அனுபவத்தில் சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, இதுக்கு வெளியே இருக்கிறாங்க. அந்த 3 மாவட்டமும் ஒரு கூட்டம் ஊழியர்கள் இருக்கிறாங்க. விசுவாசிகளை விடுங்க. அவங்க கேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா, ஜாதின்னு சொல்கிறாங்களா, அந்த இனத்தை விட்டு கூட மாற்றி என்ன எடுக்க மாட்டாங்க, பெண் எடுக்கவும் மாட்டாங்க, மாப்பிள்ளை எடுக்க மாட்டாங்க. நான் நினைக்கேன் ஏசு கிறிஸ்து நாடார் ஜாதியாக இருக்குமோ? ஏசு கிறிஸ்து நாடார் ஜாதியாக இருக்குமோ? ஒருவேளை அப்படி தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த இனத்தில் மட்டும்தான் நீ நினச்சின்னா ஒருவேளை பரலோகத்துக்கு போகும்போது உனக்கு நீ ஒரு ரூம் கத்த ரெடி பண்ணியிருக்கணும். அவரும் அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு தெரியலை. உபதேசம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சபையில் எல்லாருக்கும் பணத்தையும் வாங்கி தின்னுவோம், நல்லா குழப்பத்தையும் வளர்த்துவான், கட்டடம் கட்டுவான், எல்லாம் செய்வான். ஆனால் பிள்ளைக்கு கல்யாணம்னு வரும்போது மட்டும் என்னதான் இருந்தாலும் நம்ம இனத்தில் நம்ம இதில், அதாவது ஆடு தோல் உரிச்சு போட்டாலும் வால் மட்டும் செம்மறி ஆடா, வெள்ளாடா, வெள்ளாட்டில் என்ன கலர் ஆடுன்னு காட்டினே மாதிரி போடும். அல்லேலூயா. புரியுதா அவங்களுக்கு பிரசங்கம்? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டதுனால. என்ன அன்பை விட்டேனால? எனக்கு தெரிஞ்சு ஜாதி பார்க்குற ஊழியக்காரங்களாம் பரலோகத்துக்கு போவாங்களானா கண்டிப்பாக அங்கே தனி இடம் போட்டிருப்பார், எழுதி போட்டிருப்பார். கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாட்டுக்குள்ளிருந்து வந்த இந்த இனத்தாருக்காக, இந்த பாஸ்டர்ஸ் குடும்பங்களுக்காக, இந்த சபை ஜனங்களுக்காக இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் மாறமானா மாற்றிடுங்க. ஏன்னா கேட்பாங்க, சத்தியம்னா நகை கலத்துறது மட்டும்தான், இதுவும் சத்தியம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை போல மாறணும், அதுவும் சத்தியம் தான். அல்லேலூயா. கொஞ்சம் 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 கொஞ்சமாய் கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாய், அல்லேலூயா, அவரை போல உள்ள தாழ்மை, அவரை போல உள்ள அன்பு, அவரை போல உள்ள தியாகம், அவரை போல உள்ள பிரதிஷ்டை, அவரை போல வாழ்கிற அனுபவம். அல்லேலூயா. ரைட். அப்போ சத்தியத்தின் மேல உள்ள அன்பை விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான். மற்ற ஆண்டவரே அனுப்பிடுவார். எதை? கொடிய வஞ்சகத்தை என்ன செய்வார்? அனுப்பிவார். நான் சொல்லுவேன் ஊழியக்காரங்களுக்கு,
இந்த மாதிரி ஒரு பெரிய செல்ஃபோன், இப்போ நம்ம ஊழியக்காரர்களுக்கு ஸ்டாண்டர்ட்லாம் பெரிய டச்சு செல்ஃபோன் கையில் வச்சு எப்போவுமே தடவிட்டே இருப்பாங்க. கன்வென்ஷன்லேயே கூட பிரசங்கம் ஒரு மாதிரி ஓடிச்சுன்னு அவங்க தட்டிகிட்டு இருப்பாங்க. வாட்ஸ்அப் பார்ப்பாங்க, இன்ஸ்டாகிராம் பார்ப்பாங்க, இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்டுறாங்க. அப்புறம் ஃபேஸ்புக் பார்ப்பாங்க, அப்புறம் இது பார்ப்பாங்க. அப்படி இப்போ பிரசங்கத்திலே இப்படி தடவிட்டே இருப்பான். அப்புறம் ஊழியக்காரங்க நல்லா மருந்து எடுக்கிறேன். நம்ம ஊழியக்காரங்களை போல் பெஸ்ட்டு யாருமே கிடையாது. கலர் நல்ல அலங்காரம். இந்த மூணையும் விட்டுக்கிட்டு ஒரு ஊழியக்காரில் 6 மாதம் ஊழியம் செய்ய சொல்லுங்கள், ஒன்று செத்துப்போம், இல்லைனா கிறுக்கன் ஆயிடுவான். செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஒன்றும் ஓடாது. இப்போ சட்டசபை நிகழ்ச்சி பார்க்கலன்னா கிறுக்காயிரும் நம்ம ஆட்களுக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் நாளை கழிச்சு அதானே பேச வேண்டியிருக்கு. ரைட். இப்போ 3 தெரியாது. இப்போ நம்ம டைமை பார்ப்போம். நமக்கு நேரம் இருக்குது. பாஸ்டர் சொன்னாங்க ஒரு 9:30 வரைக்கும் கூட பேசிக்கலான்னு. ஆனால் நான் உங்களை அப்படி பேச வைப்பேன்னு தெரியல. எப்போ கஷ்டம் அப்படின்னு தோணுதோ அப்போ நிறுத்திடுவோம். அல்லேலூயா. நாளை திருப்பி கண்டினியூ பண்ணிடலாம். என்ன போட்டு கஷ்டப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படி பார்ப்போம். ஒரு தெய்வ சமூகம் நல்லா இருக்குது, சரி ஜனங்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா பேசுவோம். 3வது தெரியாது. யாருக்கு என்ன தெரியாது. ரைட்டா? வேதத்தில் வாசிப்போமா? வாசிங்க பார்ப்போம். எப்படி சொல்லலாம்? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26, 27. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? இது காலமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. 5:10. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-2 5:10 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 1-2 அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-2 சீக்கிரம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவன். போதும், அப்படியே நிறுத்திடுங்க. என்ன நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வரும் உங்களுக்கு தான் தெரியுமே, தெரிஞ்ச வசனம் தானே. கேசி நாகமானு பின்னால் ஓடுறான். நம்ம ஆட்கள் மாதிரி கிடைக்க ஆஸ்பத்திரியை கட்டணும், காலேஜியை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும். விசுவாசிகள்கிட்ட இருந்து எப்படியெல்லாம் கறக்க முடியுமோ, ஆடி கறக்க மாட்டை ஆடியை கறக்கணுமா, பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணுமா, அடிச்சு கறக்கிற மாட்டை அடிச்சு கறக்கணுமா, கெட்டி போட்டு கறக்கிற மாட்டு கெட்டி போட்டு கறக்கணுமா, சில மாட்டு படுத்து கிடந்து கறக்கணுமா, சில மாட்டு ஓடி ஓடி கறக்கணுமா, விசிட்டிங் போய். இப்படி நம்ம ஆட்கள் என் போன்ற ஒரு பிரபலமானவள் ஆயிட்டாங்க. இடம் வாங்குறதும் கட்டணம் கட்டுறதும். இப்போ சன்னியாசி ஊழியம் செய்கிறவளுக்கும் சக்கரம் பணம் ஏறி நிற்கி பண ஆசை எல்லாத்தையும் வைக்கும். தெரியாது கேயாசிக்கு நாகமானுக்கு பின்னால் போனால் நாகமானுக்கு குஷ்டம் வரும்னு தெரியாது. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். என் போன்ற ஊழியர்கள் தெய்வ பிள்ளைலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், பணம் பொருள் சேர்க்குற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆஸ்பத்திரி உங்களுக்காக தான் கட்டி வச்சிருக்கு. பெரிய பெரிய ஆஸ்பத்திரி நார்வேல கிம்ஸ் எல்லாம் வச்சிருக்கே உங்களுக்காக தான் வச்சிருக்கு. சும்மா சப்புனி ஏற்றிடுவாங்க. அழகா பில்லு கட்டேக்கு ஜம்முன்னு இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், பணத்துக்கு பின்னால் பொருளுக்கு பின்னால் ஆசீர்வாதத்துக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருந்தா நீ ஏன் குஷ்டம் வந்துடும். சுகரை நீ கேட்கவே வேண்டாம். சுகருக்கும் உனக்கும் ஒரு நெருங்கிய கனெக்ஷன் இருக்கும். சுகர் யாருன்னா நீ தான் இருக்கும். ப்ரெஷர் நீ கேட்கவே வேண்டாம். வால்வு எல்லா வால்வும் அடைச்சிடும். திருப்பி பிவிசி பைப்பு வச்சு தான் உனக்கு மாட்டி விட்டு உன்னை பிழைக்க வைக்கணும். எல்லாம் ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ், இது ஓப்பன் சர்ஜரி எல்லாம் உனக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா நீ சேர்த்து வச்சதை கொடுக்கணும் அல்லவா. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் உன் கூட எலிசா சொல்கிறான், உன் கூட என் ஆவி போராடிச்சே, இது காலமா, இது காலமா, இது காலமா. சேர்க்க விடாது. அனனியா சப்பிராள் எல்லாம் விற்றாங்க. நான் இதை ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சந்தோஷமாக பேசுவேன். இது இந்த கல்யாணம் ஆகாத ஆட்களுக்கு கொஞ்சம் நக்கல் நளியும் கூடுதல் எனக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. கொழுப்பு கொஞ்சம் ஏறி தான் இருக்குது, எனக்கே தெரியும். அப்போது இப்போ நல்லா எடுத்துக்கிடுங்களா, இந்த பிள்ளையை எடுத்துக்கிடும். இந்த பிள்ளை ஒரு சொத்தை விற்று பிள்ளைன்னு பார்க்க நல்லாவும் இருக்குது. இதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ என்ன சொல்லலாம், ஒரு ஆள் ஒரு 5 அனனியா சப்பிராள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இடம் விற்று 5 லட்ச ரூபாய் கொண்டுட்டு வராங்க. யார்கிட்ட யார் ஆண்டனி பாஸ்டர்கிட்ட கொண்டு வரான், இல்லை இந்த தலைமை பாஸ்டர்கிட்ட கொண்டு வரான். 5 லட்ச ரூபாயோடு வராங்க. யார் முதல்ல அனனியா வரான். வந்து ஐயா 5 லட்ச ரூபான்னு 10 500 கெட்ட கொடுக்குறாங்க. 10 500 கெட்டு பாஸ்டருக்கு வாங்கின உடனே ஒரே சந்தோஷம். என்னனியா என்ன மனைவி சப்பிராள் எங்க அப்படின்னுங்கிறாங்க. அவங்க மனைவிட்ட சொல்லாங்க, எட்டி அனனியாவுக்கு ஒரு நல்ல சாத்துக்குடி ஜூஸ் போடுங்க, ஒரு 11 11 போல் வந்திருக்காங்க. என்ன அன்னைக்கு அப்போ நம்ம மார்த்தாண்டத்தில் போய் சாப்பிடுவோம் அப்படி இப்படின்னு செட் பண்ணிடுவாங்க. பேதுரு அப்போஸ்தலன் ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு. ஸ்கேனிங்கில் கொஞ்சம் ரிப்போர்ட்டு சரியில்லை.
3 மணி நேரத்தில் 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு அடக்கம் பண்ணி முடிச்சுட்டாருங்க. 3 மணி நேரத்தில் 2 பேரும் போட்டு. அனனியா சப்பீராளுக்கு தெரியாது. அனனியா சப்பீராளுக்கு ஆமாம் தெரியாது. இன்றைக்கும் அப்படிதான். ஊழியக்காரங்கள்லேருந்து விசுவாசிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. சேர்க்கக்கூடாது, வாங்கக்கூடாது, அவங்கள்ட்ட காணிக்க வாங்கக்கூடாது, கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குமானா கொடுக்காங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆதியாமத்தில் முதல்ல ஆண்டவர் ரொம்ப பெரிய விஷயமா புறக்கணித்த ஒன்று காணிக்கை தான். காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலையும் அவன் காணிக்கையும் மனப்பூர்வம் இருந்தால் கொடுங்க. அல்லேலூயா. எல்லாம் கொடுக்கவே செய்யாங்க, கட்டாயமே கிடையாது. தசம பாகம் காணிக்க எதுவும் கட்டாயம் கிடையாது. என் பின்னால் இருக்கிற முன்னுக்கு இருக்கிற எந்த ஊழியக்காரர்களும் சரி, வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கவே செய்யாத, குஷ்டமும் போகாது. ஆமாம், நீ வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கினியாக்கும் சத்தம், நோய் ஒன்று விட்டு போகவே செய்யாது. ஒரு டைமுக்கு மேலே நீ நல்ல சாப்பாடு சாப்பிடவே முடியாது. உன் முன்னுக்கு பாயசம் இருக்கும், உனக்கு பயம் இருக்கும், குடிச்சா சுகர் ஏறிடும். லட்டு இருக்கும், உனக்கு ஒரு மாதிரி கிடினஸ் ஆயிரும். நல்ல மட்டன் இருக்கும், உனக்கு பிபி ஏறிடும். தின்னாமலே யாரும் தின்னுச்சின்னா திருப்பி நீ ஆஸ்பத்திரி மாத்திரையை போட வேண்டியதுதான். எல்லாம் உனக்காகவே ஆண்டவர் வச்சிருக்க நோய், உனக்காகவே வச்சிருக்க நோய். வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கவே கூடாது. அல்லேலூயா. சேர்க்கக்கூடாத சேர்க்கவே கூடாது. கேயாசி, அனனியா சப்பீராள், காயின் எல்லாருக்கும் தெரியவே தெரியாது. அல்லேலூயா. நிறைய பேரை சொல்லிட்டு போகலாம் வேதத்திலிருந்து. வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கக்கூடாது, கொடுக்க முடியாத விதத்தில் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்களுக்கு புரிய வேண்டிய கொடுக்க முடியாதுன்னா மனப்பூர்வம் இல்லையா போடவே செய்யாங்க. சும்மா காணிக்கைக்கு டப்பாயை கொண்டு வராங்க, ஆகையினால ஒரு 10 ரூபாயை போட்டுடலாம், ஒரு 50 ரூபாயை போட்டுடலாம், போடவே செய்யாங்க. கொடுக்குற அன்னைக்கு மனப்பூர்வமாக கொடுங்க. அல்லேலூயா. கொடுக்குற காணிக்க மனப்பூர்வமாக கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ கொடுங்க. அல்லேலூயா. தெய்வ ராஜ்யத்துக்கு என்று கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியர் செய்கிற ஊழியக்காரங்க நல்லா இருக்கட்டு நீ கொடுங்க. அல்லேலூயா. அவங்க அதை கொண்டு சந்தோஷப்படட்டு நீ கொடுங்க. அல்லேலூயா. அவங்க காணிக்க டப்பா இப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க, அதுக்காக ஒரு டப்பாயில் போடணும் அப்படிங்கிறதுக்கா சுருட்டி பிறக்கி 20 ரூபா 10 ரூபா பழைய ரூபாயில போடவே செய்யாத, சாபத்தை வாங்காத. அல்லேலூயா. ஊழியர் கூட்டத்துக்கு சில கூட்டத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அங்கே அந்த ஊழியர் கூட்டத்தில் ஒரு பாட்டு பாடி காணிக்க பிரிப்பாங்க. நம்ம ஊர்லலாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கு. கன்னியாகுமரியில் உள்ள ஊழியர் கூட்டங்களுக்கு போயிருக்கும்போது எல்லாம் பொலபொலான்னு வருவோம். எல்லாம் வெயிட் மிஷினில் ஏறி நின்னா, வெயிட் மிஷின் சொல்லலாம், பழைய வெயிட் மிஷினா, ஒரு நேரம் ஒரு ஆள் ஏறி நிற்கணும்னு சொல்லி அந்த வெயிட்டில் இருக்கும். மிஷினே ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் போடும்போது நான் பார்ப்பேன், பிரசங்கத்தை நம்மளை கூப்பிட்டுருப்பாங்களா, ஒரு தடவை கூப்பிட்டாங்கன்னா 2வது தடவை ஊழியர் கூட்டத்துக்கு கூட மாட்டாங்க. எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு பிரசங்கத்திலே ஆண்டவர் கிருபையா போதோனி ஆயிட்டுல, தொந்தரவு இல்லை. அல்லேலூயா. பார்த்தா அதுலேயும் 50 ரூபா, அதுலேயும் 20 ரூபா கிடக்கும். அந்த நல்லவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம அவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் சொல்லலாம். அல்லேலூயா. போடவே செய்யாங்க, போட்டால் மனரம்யமாக திருப்தியாக போடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மோசேட்ட சொல்லும்போது சொல்லார், மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் இடத்தில் வாங்கு. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் அப்படி தானே இருக்கும். 22வது வசனம் நம்ம வாசித்து பாருங்க. மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் இடத்தில் வாங்கு. 2வது வசனம் தானே யாத்திராகமம் 25. வாசிங்க, மெதுவாக வாசிங்க. ரொம்ப அவசரப்படாங்க, பைபிளை கிழிச்சிடாங்க. பாவம், அவங்க கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, சிரமப்படுறாங்க. பொன்னும் எங்க 1வது வசனமா 2வது மனப்பூர்வமாய் கொடுங்க. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன். யாரா மனப்பூர்வம் மட்டும் இல்ல, எப்படி இருக்கணுமா? உற்சாகத்துடன் மனப்பூர்வமாய். மனப்பூர்வமாய். ஆமா, கட்டாயமா இல்ல, கொடுப்பவன் எவனோ. கட்டாயமா இல்ல, கட்டாயமா கொடுக்கணும். கொடுக்காங்க. உங்களுக்கு ஆசீர்வாத குறைவு, வாங்குறவங்களுக்கு ஆசீர்வாத குறைவு. அல்லேலூயா. அப்போ கேயாசி அனனியா சப்பீராளுக்கு தெரியாது. இப்படி நம்ம வாழ்ந்தா, எடுத்தா, கொடுக்க வேண்டியதை கொடுக்க சரியான விதத்தில் கொடுக்கலன்னா போதும் நீ நினைக்க. அல்லேலூயா. புரிஞ்சிருக்குதான்? அல்லேலூயா. தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, எனக்கு தெரியும். இப்போ எதை பார்த்துட்டு இருக்கோம்? தெரியாது. என்னது தெரியாது. பிரசங்கம் புரியுதாமா உங்களுக்காக? புரியுதா? பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா புரிஞ்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. நமக்கு தெரியலை, பாவம், அதுகளை குறை சொல்லவும் முடியாது. உங்களுக்கு அது புரியுது தானே? ரைட்டு, பார்ப்போம். உங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கும் 2-3 எண்ணத்து தந்துட்டு போவோம். 4 சரியா? வேதத்தில் வாசிக்கும் போது யாருக்கு என்ன தெரியாது? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9-10. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9-10. இன்னைக்கு இதோடி முடிச்சுட்டு
கர்த்தருக்கு சித்தமான ஒரே ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு நாளை தொடரலாம்னு நினைக்கிறேன். போதும்னு நினைக்கிறேன். வாசிய. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரனின் பட்டயத்தாலே கொண்டு போட்டார். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினா பட்டயம் என்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாது. தாவீதுக்கு தெரியாது உரியாவின் மனைவியை நம்ம எடுத்ததுனால எத்தனை கொடுத்தார் தெரியுமா? ஒரு நல்ல சம்பவமா சொல்லிட்டு போமா, அழகா ஜோடிச்சு கொண்டு போவோம். ரைட்டா? பாவமும் பாவத்துக்குரிய தண்டனை இப்ப பேசும். சரியா? எப்படி கிடைக்கும் பார்ப்போம். நல்லா சகோதரர்லாம் நல்லா கேட்டுடுங்க. ரைட்டா? சகோதரிமாரும் கேளுங்க. இப்போ நம்ம ஆண்களுக்கு கொடுத்துருப்போம். லேலுயா. நம்ம கப்பலில் பொண்ணு வருவனா ஒருத்தன் சொன்னானே, எனக்கு ஒன்று, எங்கள் அப்பாவுக்கு ஒன்று, எங்கள் சித்தப்பாவுக்கு ஒன்று நானா. அதாவது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னே மாதிரி. அதாவது மூத்த மருமகனாக போனால் கொழுந்தியார் அவங்களுக்கு கொடுத்தேமா. எங்கள் சபையில் 3 குடும்பம், அப்பா அம்மாவுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் உள்ள குடும்பம். அதில் அந்த மூத்த மருமகனை வந்தவனுக்கு ஒரு பெரிய லக் என்னென்னா, அவர் வண்டி ஓட்ட, கொழுந்தியார் பின்னுக்கே இருக்க, மனைவி அவருக்கு அந்த பிள்ளைக்கு பின்னுக்கே இருக்க, புஷ்பாக்கு சீட்டு மாதிரி ஒரு போகலாம். பை ஒன் கெட் 2 ஃப்ரீ. சில இடத்துல மூத்த மருமகன் கோழையாக இருப்பான், இளையவன் காளையாக இருப்பான். மூத்தது கோலை, இளையது காளை எண்ணெய் மாதிரி. சில இடங்களில் வசம் இல்லாமல் இருக்கும். நம்ம ஆட்களில் சில தாத்தாமார் 55 வயசு 60 வயசுக்கு மேலே மருமகமார் நைட்டியை போட்டு குனிஞ்சா போவோம். சிசிடிவி கேமரா மாதிரி இழிச்சவாயன்னு இருக்குது. இப்போ வரோம், பார்த்துருவோமா பாவத்துக்கு எப்படி கிடைக்கணி. அதனால் அம்மா மாதிரி எப்படின்னு தெரியாது. இது ஒரு பக்கம் உள்ளது. ரைட்டு, பார்ப்போம். இப்போ நம்ம வலது பக்கத்துக்கு கொடுத்துட்டு போவோம், நல்லா கொடுத்துட்டு போவோம். இப்போ தாவீது அப்போது இவர் ஒரு நாள் அப்படி எழும்பினார், போனார், உலாத்தினார், பார்த்தாரு, கூப்பிட்டாரு, பாவம் செய்து விட்டார். ரைட்டா? இப்போ அம்மா லோட் ஆகிட்டாங்க நம்ம ஊர் பாஷையில். ரைட்டு போனார், உடனே உரியாவை கூப்பிட்டு விட்டார், வசமாக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு திட்டம் போட்டார், சாப்பாடு கொடுத்து விருந்தெல்லாம் வச்சு குடிக்கெல்லாம் வச்சு எடுத்து அனுப்புனார். அவங்ககிட்ட நேரம் புரியாத புதிர்னு ஒரு பிரசங்க தலைப்பு இருக்குது. என்ன பிரசங்கம்? புரியாத புதிர். உரியாவுக்கு கடைசி வரைக்கும் தான் செத்தது எதுக்குன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. தெரியுமா பாஸ்டர்? தெரியாது. கொன்றார். ஆளை கொன்னுட்டு ஐயா ராஜ்யபாரம் சூப்பராக பண்ணிட்டு இருக்கார். யாரு? இப்போ என்ன மாதிரிப்பட்டவன் கல்யாணம் ஆகாவது சன்னியாசின்னு சொல்லலாம். உண்மை நிலவரம் யாருக்கு தெரியும்? என்ன இங்கே இருக்கிறவங்க, இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் கெட்டின மனைவியை தவிர யாரையும் தொட்டதில்லை ஐயா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பக்கம் இருக்கிறவங்கள நம்ம கேட்காண்டா, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ரைட், இப்போ நம்ம வருவோம். இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வந்தார். வந்து சொன்னார், ஐயா நம்ம ஊரில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழைக்குடியானவன் இருந்தான். யார் இருந்தான்? ஒரு ஏழைக்குடி. அவன் ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்தான்யா. அந்த ஆட்டுக்குட்டி அவன் கூட சாப்பிட்டுச்சு, அவன் கூட படுத்துச்சு, அவன் கூட வளர்ந்துச்சு. இந்த ஐஸ்வர்யம் அவன் வீட்டுக்கு ஒரு வழிபோக்கை வந்தான். அன்னைக்கு இந்த குடியானோடைய ஆட்டுக்குட்டி எடுத்து அடித்து போட்டான். தாவீது வெகுண்டு எழுந்து பயங்கர கோபத்தில் சொன்னான், அந்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவான். அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை ஆடு கொடுக்கணும்? 4 கொடுக்கணும். எத்தனை கொடுக்கணும்? 4 தனி திரும்பி செலுத்த வேண்டும். ஆமாம், எத்தனை கொடுக்கணுமா? கொடுத்தாரா கொடுக்கலையா? வருவோமா? சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். ரைட்டு, கேட்டுடுங்க. ரைட்டா? இப்போ வருவோம். தெரியாது, தாவீதுக்கு தெரியாது 4 ஆடு கொடுக்கணும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா தொட்டிருக்க மாட்டார். முதல் ஆடு பத்சேபாளோடு கூட அவன் பாவம் செய்ததுனால பிறந்த குழந்தை. எல்லா குழந்தைகளும் வேதத்திலே கேவலமா செத்துன்னு சொன்ன குழந்தை அவன் குழந்தை தான். என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், நீதி உள்ள தேவன், ரைச்சஸ் காட். நீ சொல்ல ஆண்டோடைய கிருபையினால இந்த ஸ்தாபனத்தில் அந்த ஸ்தாபனத்தில் ஊழியக்காரன் எல்லாம் தேவனுக்குடா. தேவன் ரைச்சஸ் காட். அல்லேலுயா. நீதியை சரி கட்டுகிற தேவன். அல்லேலுயா. நீ ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் விசுவாசி காணிக்க கொடுக்குறேன். போகிற இடத்துலலாம் யுத்தம் செய்து அவ்வளோத்தையும் சேர்த்து ஆலயத்து தான் சேர்த்தான். சமயம் வந்து தப்பு பண்ணி தான் போட்டார். அதான் நம்முடைய தேவனுடைய பியூட்டிஃபுல் கேரக்டர். அல்லேலுயா. நீதி உள்ள தேவன், பட்சபாதம் இல்ல. முதல் ஒரு ஆடு போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஆடு கறிக்கடை போட்டாச்சு, கொக்கில போட்டாச்சு. 2 யாரு? அம்னோன். அப்சலோமுடைய தங்கச்சி கூட தப்பா நடந்தான்னு சொல்லி அப்சலோம் திட்டம் போட்டு அம்னோன் அடிச்சு தூக்குறான். சரியா தப்பா?
எப்படி உரியாவை திட்டம் போட்டு கொன்னானோ, ஆமாம், கவனமாக வாழுங்க. ரெண்டாவது தெரியாது தாவீதுக்கு, அம்னோன் 2வது ஆடு கொக்கியில் தூக்கியாச்சு. 3 உச்சம் தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் பழுதற்றவன், இஸ்ரவேலிலே மெச்சிக்கொள்ளவன், 66 புஸ்தகத்திலும் அழகுல யார் மேன்மையானோன்னு சொன்னால் அப்சலோம். ராஜகுமாரன், திறமைக்கு திறமை, அழகுக்கு அழகு, சாமர்த்தியத்துக்கு சாமர்த்தியம், பயங்கரமான கர்வாலி மரத்தில் தொங்க வச்சு சொப்பிட்டார். 3 கொக்கியில் 3வது ஆடு. அல்லேலூயா. புரியுதா பிரசங்கம்? புரியுதா பிரசங்கம்? பிரசங்கம் தானா இல்லை வேற எதுவுமா? சிலர்லாம் யோசிக்கிறாங்க, கறிக்கடை மாதிரியே பிரசங்கம் இருக்குதே. அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. ஷார்ப்பாக இருக்கணும். அதானே வேதவசனம் அப்படி தானே சொல்லி, எல்லா பட்டயத்திலும் கருக்கான பட்டயம். அல்லேலூயா. ஆமாம், ஆசாரியர்கள் தானே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்ல ஆடு மாடெல்லாம் உரிப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், ரைட், ஓகே. 3வது ஆடு கொக்கியில் அடக்கு. 4 இன்னொரு ஆடு மீதி இருக்கே. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அது எந்த ஆடு சொல்லுங்க? அப்சலோமுக்கு தம்பி அதோனியா. ஒரு ஆடு மீதி கிடக்கு, ஒரு ஆடு மீதி கிடக்கு. இங்கே தாவீது வலிச்சிட்டு கிடக்கு. இங்கே என்ன எப்படி கிடக்கு? போகலாமா வரலாமான்னு இருக்குது. ஆண்டவர் 4வது ஆடு அதோனியாவையும் போட்டார். முடிஞ்சா முடியலையா? முடிஞ்சா முடியலையா? பாவம் செய்யக்கு முந்தி அடுத்த ஆளுக்கு மனைவி இல்லை மற்றவங்களை தொடுறதுக்கு முந்தி வலது பக்கம் இருக்கிற கூட்டம் கவனிச்சிடுங்க, இடது பக்கம் இருக்கிற கூட்டம் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வாங்கி கொடுக்காங்க. அல்லேலூயா. ஆமாம், இலவசமாக கிடைக்குங்கிறதுனால, பாவம் நமக்கு வசமாக வந்து மாட்டிச்சுங்கிறதுனால, வாய்ப்பை அமைஞ்சிட்டுங்கிறதுனால கிடைச்சிட்டுன்னு சொல்லி யோசித்து கை போட்டுறாங்க. கை போட்டியாகும் தான் நெருப்பு மடியில் கட்டி வேகாமல் சுமக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமாம், கவனமாக இருக்கணும். இப்போ பாவத்துக்கு எப்படி நம்ம அக்கௌண்ட்டில் காசு ஏறும் அதை அன்னைக்கு சொல்லி ஒரே ஒரு குறிப்பை சொல்லி முடிச்சிடும். நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த சப்ஜெக்ட் தொடரலாமான்னு தொடருவோம், இல்லை வேறு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ரைட்டாக? இப்போ நம்ம ஏறக்குறைய வந்துருப்போன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய மணி என்ன பரவாயில்லை, 8:20 போதும். இன்னும் ஒரு அரை மணி நேரம் அப்படி ஒரு இழுத்து போய் நம்ம போகும்போது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 9 மணிக்கு பாவம், இதுவே நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க. தெய்வமே ஏதாவது கிடைக்கும்னு நினச்சி வந்தோம், கிடைக்கிறதெல்லாம் கெட்டி கொண்டு போக முடியாத அளவுக்கு இருக்கு. பாஸ்டர் சொன்னாங்க, ஜீரண சக்தி. உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினா பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலன் சமாதானமா வாழ முடியாததுக்கு அன்னைக்கு யார் விதைச்சா? அன்னைக்கு அது இந்த பைபிளை எடுத்த பிற்பாடு வேண்டவே வேண்டாம், விட்டுரு. நெருப்போடி விளையாடி தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அல்லேலூயா. ஒரு வயசுக்கு மேல, ஒரு காலத்துக்கு மேல ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. ஆமாம், மேல ஆண்டவர் இருக்கிறார், நீ நினைச்சு நட. பட்டை இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலன் சந்தோஷமா சமாதானமா வாழ முடியாதது காரணம் அன்னைக்கு அவர் விதைச்சது. சரிதானா தப்பா? அன்னைக்கு இஸ்மவேலரை சொன்னது இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா இருக்கா இல்லையா? அப்படியான அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், பட்டயம் வீட்டை விட்டு உன் குடும்பத்தை விட்டு என்ன செய்யாது. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. சாலமன் சமாதானத்தோடு ராஜ்யபாரம் பண்ணா முடிக்கும் போது 3 சத்துருக்களை கர்த்தர் எழுப்பி விடுறார். அதுக்கு பிற்பாடு நீங்கள் வேதத்தில் சாமுவேல் ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆகமத்தின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. மோற்றிலும் அது இஸ்ரவேலராக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, சண்டை யுத்தமும் சமாதானம் இல்லாத நிலவரமும் சிதறடிக்கப்பட்ட அனுபவம் தான் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அல்லேலூயா. அதோடி நிக்கல. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, 21வது நூற்றாண்டிலும் சரி, இன்றைக்கு வரைக்கும் அவங்க நிம்மதியாக வாழாத்தது அன்றைக்கு உரியாவின் மனைவியாக பத்சேபாளை எடுத்தது தான் காரணம். தெரியாது, கவனமாக இருந்துருங்க. சும்மாலாம் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டு ஓடாங்க. பைபிள் எடுத்துட்டீங்கன்னா கவனமாக இருந்துரு. ரைட்டா? இப்போ வரும் எப்படி அக்கௌண்ட்டில் யார் அப்படி சொல்லி கொடுத்தா தானே நல்லா இருக்கும். வாசிங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டு 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14-15 ஏற்கனவே உள்ளே தான். இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடினா உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி போதும். முதல் அக்கௌண்ட் உங்க பிள்ளைகள். பாவத்துக்கு தண்டனை யார் மூலம் கிடைக்கும்? பிள்ளைகள். யார் மூலம்? ஜெனரேஷன். நீங்கள் போக்கில் பைபிளை எடுத்துட்டேன், அதை செய்துட்டேன், இதை செய்துட்டேன்னு இஷ்டத்துக்கெல்லாம் வாழ்ந்துட்டு இது செய்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை திருப்பி நீங்கள் உபவாசம் எடுத்தாங்க, பாஸ்ட்டு உபவாசம் எடுத்தாங்க, சென்ட்ரு பாஸ்ட்டு, சீஃப் பாஸ்ட்டு, பெரிய ஸ்தாபனத்தில் இருக்கிற அங்கே உபவாசம், அந்த ஸ்தாபனம், இந்த ஸ்தாபனம், எங்களுக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆயிரும். பிள்ளைகள் நீ விதைச்சதை உன் பிள்ளைகிட்ட அறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
அல்லேலூயா. அவன் அதில் மாற்று கருத்தே இல்லை. பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு நான் சொல்லலை, பட் அறுவடை பூமியில் உண்டு. அல்லேலூயா. மனுஷன் எதை விதைப்பானோ அதை அறுப்பான். மாம்சத்துக்கு விதைக்கிறோம், மாம்சத்துக்கு அழிவை அறுப்பான். அதனால ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும், நல்லா ஏறிடும். எங்கே ஏறிடும்? ஆமாம், நீங்கள் உங்கள் புருஷன் அடிமையாக நினச்சி நடத்தினா உங்கள் பையனுக்கு வர்ற மருமகா உங்கள் பையனா நல்லா மசாலா அரைப்பான். அல்லேலூயா. ஆமாம், நீ எதை அக்கௌண்ட்டு கரெக்டாக ரைட். ஒன்று போதும்ல என்ன புரிஞ்சில்ல? ரைட். 2 அக்கௌண்ட், 2வது அக்கௌண்ட் 7 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி விட்டுருவார். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி நீங்கள் பேரெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே உங்கள் பேரில் 7 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவார். இப்போ உங்களுக்கெல்லாம் எத்தனை அக்கௌண்ட்டில் இப்போ உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. ஏறிக்கிட்டே இருக்கும் பணம் ஏறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் முழிக்கிற மொழியிலே தெரியுது. சிலருக்கெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன்லேயே தான் இருக்குது. இன்னும் நல்லா 2வது அக்கௌண்ட். சரியா? பாப்பமா வாசிப்போம். வேதத்தில் வாசிக்கும் போது 2வது அக்கௌண்ட் யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. இவன் மேக்சிமம் ஒரு ஊழியக்காரங்க கணக்கில் உள்ள பையனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் உங்களிடத்தில் மேக்சிமம் இவன் சரித்திரம் ஊழியக்காரங்க பையன் இதில் தான் இருக்கணும். இவன் சேட்டையை பார்க்கும்போதே இருக்கு ஏதோ ஒரு ஊழியக்காரர்களே குடும்பத்தை சேர்ந்த பையனாக தான் இருக்கும். இருக்கட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையோடு வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும். போதும், நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அவன் இருக்கட்டும், அவனை விடுங்க, அவன் திருந்துவான். நீங்கள் நான் எதையாவது சொல்லுவேன், நீங்கள் அவன் காலை பிடிச்சி கட்டக்காலியை கட்டி போட்டே மாதிரி விடுங்க. அவன் சுற்றி அவன் என்ன மாதிரி சேட்டை பிடிச்சவன் கரெக்டாக திருந்துவான். அப்போ நம்ம கருத்துக்கு வரும். சரி, நீங்கள் அவனை விடுங்க, அவன் திருந்துவான். அப்போ வாசிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா 2வது அக்கௌண்ட்டு நம்முடைய விளைச்சல் எல்லாம் சந்தோஷமாக இருக்காது. அல்லேலூயா. நீ எவ்வளவு சேர்த்தாலும் எவ்வளவு இது செய்தாலும் நஷ்டம், அழிவு, ஆஸ்பத்திரி கொடுக்கறது, அது இதுன்னு சொல்லி பணம் பொருள் அழிவு வந்துக்கிட்டே இருக்கும், சேதவாரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வச்சிருக்கிற பணம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே, சொத்து சுகம் எதுலையும் ஒரு நிம்மதியாக சமாதானமாக நீங்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அழிவு வந்துக்கிட்டே இருக்கும். ஊழியக்காரங்களானாலும் சரி வந்துக்கிட்டே இருக்கும். 3வது அக்கௌண்ட் எப்படி ஆயிரும் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். 3வது என்ன முளைக்குமா? பாவம் செய்துட்டா குடும்பத்தில் சமாதானமா வாழவே முடியாது. சந்தோஷமா இருக்கலாம் நீ நினைப்பீங்க, திடீர்னு பிரச்சனை வரும். அது நிறைய குடும்பத்தில் இருக்கு இந்த நாட்களில். சில குடும்பங்களில் ஊழியக்காரங்க குடும்பத்தில் கூட சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா. கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லையே, போக்கத்து வேறு வழி இல்லாமல் சில ஊழியக்காரங்க சங்க மனைவியோடு கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, கஷ்டம், சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, பிள்ளைகளோடு சந்தோஷம் கிடையாது. பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி நினைக்கிறேமா இல்லை. ஊழியக்காரங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், எத்தனையோ ஊழியக்காரங்களுடைய குடும்பங்களில் பிள்ளைகள் சரியே கிடையாது, வேதனை ஒரு லைன்லே கிடையாதுங்க. அவன் வித்தியாசமான விதத்தில்ப்பா என்னெல்லாமோ பிரசங்கம் பண்ணுறாங்க. பயல்வலை எடுத்து பார்த்தா வேறு லைனில் போயிட்டுருக்கான், பிள்ளைகளை எடுத்து பார்த்தா வேறு லைனில் போயிட்டுருக்குறாங்கப்பா. பரிதாபமாக இருக்குது. முள்ளும் குறுக்கும் தானாக முளைச்சிடும், முள்ளும் குறுக்கும் தானாக முளைச்சிடும். உங்கள் குடும்பத்தில் சமாதானமே இருக்காது. வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி, சிலுவையிலே கூட ஆண்டவர் சமாதானத்தோடு கூட இருந்தார். இன்றைக்கு உண்மையான சமாதானம் அநேகருடைய குடும்பங்களில் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதனால தானே வாரந்தோறும் ஐயா இந்த ஆராதனை நடத்தும் போது சொன்னார், இன்றைக்கு கர்த்தர் உங்களை கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குறார். இன்றைக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உபவாச ஜபத்திலிருந்து ஒரே கட்டுகளிலிருந்து விடுதலை விடுதலை விடுதலைன்னு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் என்னத்தை தான் பெந்தகோஸ்தக்காரங்களாக இருந்தாலும் கூட்டம் முடிஞ்சு போனோன்னு அவன் கட்டி போட்டுறான், கூட்டத்துக்கு வந்தோடனே நாங்கள் அவுத்து விடுறோம். ஒரே கட்டும் அவிழ்ப்பும் வேதனை, முள்ளும் குறுக்கும் முளைச்சிக்கிட்டே இருக்கும். சபையிலையும் அப்படிதான். ஒரு ஊழியக்காரங்களாம் சரியில்லைன்னு வைங்களாம், சபையில் 7:30க்குள்ள கூட்டம் எழுப்பிக்கிட்டே இருக்கும். ஆமாம், தானாக எழும்போம், ஒருத்தையும் விடாது, ஊழியக்காரில் நிம்மதியாக இருக்க விடாது. இப்பெல்லாம் சில ஸ்தாபனங்கள் எல்லாம் ஐயோ என்ன பிடிக்கிறாங்க விசுவாசிகள். அம்மா பரப்ப பெரிய கிருபை. நம்மெல்லாம் ஒரு ஸ்தாபனத்துலன்னு இல்லாமல் அங்கே ஒரு சின்ன ஊழியத்தை வச்சுட்டு, எனக்கெல்லாம் அப்போமே சொல்லுவேங்க, ஒரு 100 பேர் தான் எனக்கு தேவை, விருப்பம். உண்மையிலே சொல்கிறேன்,
ஒரு காலம் வரைக்கும் உண்மையாக சொன்னால் 50 பேர், இப்போ தான் கொஞ்சம் 100 பேர் விரும்புகிறேன். எதுக்குங்க 7க்கு மேலே ஜனத்தை நடத்தணும்? எனக்கெல்லாம் உண்மையிலே சொல்லுங்க, ரோட்டில் போகிற வந்ததுக்கு போனது, இடிக்கிறது, எரிகிறது, கண்டமேனிக்குள்ள ஜல்லிக்கட்டுக்குள்ளதெல்லாம் கொண்டு வந்து அதை இப்படி ஒரு அழகான ஒரு சும்மா ஒரு சந்தோஷத்துக்காக சொல்லலாம். ஜல்லிக்கட்டுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கான். ரெண்டில் என்னென்னா, ஜல்லிக்கட்டுலேயும் வளர்த்தவன் விட்டுக்கிட்டு வெளியே வந்துடுவானான், அடக்க போகிறவன் தான் இடி வாங்குவானான். கல்யாணத்துலேயும் பெற்றவங்க கொண்டு பிள்ளையை கொண்டு பையன் கையில் கொடுத்துருவாங்களாம், அடக்க போகிறவன் தான் கஷ்டப்படுவான். இது மாதிரி சபையிலையும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இது உண்டு. இந்த ஒருமாய்ப்பட்ட நொண்டி நொடுக்கு கூணு குருடு இடி எரி மாடுகளை கொண்டு வச்சுட்டு, உண்மையிலே சொல்கிறேங்க, அப்படியெல்லாம் எனக்கு சாணி அள்ளதுக்கும் புழுக்க அள்ளதுக்கும் எனக்கு குறுக்கில் பலன் இல்லைங்க. கொஞ்சம் ஜனம் எப்படி தாவீது ராஜா கொஞ்சம் ஆட்டம் மேய்ச்சாரோ அதுபோல் உண்மையிலே சொல்கிறேன், என் மனசுக்கு தக்க தான் ஆடுகளை மேய்ப்பாயாங்கிற ஒரு தந்திருக்கார். இப்போ தான் கொஞ்சம் ஆண்டவரே கொஞ்சம் கூட தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், தருவார்னு நினைக்கிறேன். இல்லாட்டாலும் இருக்கிறத மேய்ச்சிட்டு நான் பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. தாஞ்சத்து மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. இந்த ஒரு வயத்துக்கு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. சித்திரங்கோட்டிலே டெய்லி 3 வேளை இந்த பக்கம் சுற்றி போனால் என்னை கூப்பிட்டு சாப்பாடு தர்றதுக்கு ஆள் இருக்குது. அல்லேலூயா. நான் என்ன கண்டித்து பேசினாலும் எனக்கு சோத்துக்கு வழிக்கு ஒரு நாளும் குறவில்லை. அதனால் எனக்கு சக்கரம் ஒரு விஷயமே இல்லை. கிடைக்கிற சக்கத்திலே நல்லா ஆண்டோடைய கிருபையினால் ஜனங்களுக்கு எங்கெல்லாம் நல்லா வாங்குவேன். வாங்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன், எங்கேயும் வாங்குவேன். ஏன்னா எனக்கு கொடுக்குறது பிடிக்கும், ஏன்னா நல்லா கொடுக்குறதுக்காக வாங்குவேன். அல்லேலூயா. சேர்க்கணுங்கிறதுக்கு அல்லேலூயா இல்லை. அப்போ எதுக்கு இதை சொல்றோமானா, நம்முடைய லைஃப்ல 3வது முள்ளும் குறுக்கும் தானா முளைக்கும். சபையில் நிம்மதியா ஊழியம் செய்ய முடியாது, சமாதானமா ஊழியம் செய்ய முடியாது, சந்தோஷமா ஊழியம் செய்ய முடியாது, தானா முளைச்சிரும். 4 அக்கவுண்ட் நம்பர். முதல் அக்கவுண்ட் என்னது? பிள்ளைகள். 2 சொத்து சுகம் பணம் பொருள் என்ன இருக்கும்? இழப்பு அழிவு நஷ்டம். 3 குடும்பத்தில் சமாதான குறைவு. 4 வாசிங்க 1 ராஜாக்களின் 11ஆம் அதிகாரம் 14, 23, 26. 1 சாமுவேல் 11, 14, 23, 26. வாசிங்கண்ணா, வாசிங்க. 11 மட்டும் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மெதுவாக எடுங்கம்மா. ஆதியாமத்திலிருந்தே எடுங்க. அந்த பிள்ளைலாம் பாவம் இப்போ ஆதியாமத்திலிருந்தே சாமுவேலின் புஸ்தகத்தை ராஜாக்களின் புஸ்தகத்தை தேடுது. பைபிளில் ரொம்ப தேறி இருப்பீங்க போல தெரியுது. எடுத்துட்டீங்களாம்மா நீங்கள்? வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். இது 1 சாமுவேல் இது 11ஆம் அதிகாரம் 14, 23, 26. வாசிங்கம்மா, மெதுவாக வாசிங்க. அப்பொழுது வாசிங்க, மெதுவாக வாசிங்க. எங்கே வாரது போல வாசிமக்கா. யாரு கேட்டால் போதும், என் பிள்ளை வாசித்ததே பெரிய விஷயம். என் தங்கம் இவ்வளவுக்காவது வாசிக்க பழகுனது பெரிய விஷயம். நிறைய பேருக்கு இது கூட தெரியாது. நீங்கள் தடவியாவது எடுத்து இவ்வளவுக்காவது வாசித்தீங்களா போதும். எதிரிகளை எழுப்பிடுவார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருப்பவன் யார்? எழுப்பிடுவார், சத்துருக்களை எழுப்பிடுவார். எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. நமக்கு எதிரிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்தாபனத்தை எடுத்து பார்த்தா இருக்க முடியாது. ஒரு ஸ்தாபனத்தில் சென்று பாஸ்டாக இருந்தால் அங்கே இருக்கிறவங்க யாராவது முடுக்குமா விளைச்சிருவான். ஒரு ஆளை எழுப்பிடுவார். ஒரு ஸ்தாபனத்தில் சீப் பாஸ்டாக இருந்தால் அங்கே ஒருத்தர் எழுப்பிடுவான். ஒரு ஆளை எழுப்புனா பரவாயில்லையே, அவ்வளோ எழுப்பிடுவான். கொல்லவும் முடியாது, விரட்டவும் முடியாது, டிரான்ஸ்ஃபர் கொடுக்கவும் முடியாது. டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா இப்போ எந்த ஸ்தாபனத்தில் யார் போகிறா ஜோ பண்ணி இவரை பெட்டியில் வச்சு அனுப்பிடுவாங்க. சென்று பாஸ்டுக்கு ஒரே பீத்தண்ணி மாதிரி பயம். அவனை எப்படி சொல்லுது, எப்படி மாற்றுறது? இதில் 2-3 சபையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர் ஒரு சென்ட்ரு பாஸ்டர். எப்போ அண்ணன் ஜாவான் தின்ன காலி ஆவண்ணே மாதிரி எப்போ அப்படின்னு சொல்லி திக்குன்னு தான் இருக்கணும். இதில் பதவி ஆசை வேறு நம்ம ஆட்களுக்கு. ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கதே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதனால் இப்படிப்பட்டதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி அதனால தானே பிரசங்கம் பண்ண முடியுது. அல்லேலூயா. மனுஷனுக்கு வீழ்ச்சி இல்லைன்னா 66 புஸ்தகம் வந்திருக்குமா? பைபிளே தேவைப்படாது. அல்லேலூயா. ரைட். அப்போ 4வது எதிரிகள் எழும்பு. அக்கௌண்ட் நம்பர் 4. 5 அக்கௌண்ட். எந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது? வாசிப்போமா? வாசிங்க பார்ப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. ரோமர் 1:28 வாசிங்க. இருக்குதா? வாசிங்க, மெதுவாக எடுத்து வாசிங்க. போதும், ஒப்பு கொடுத்தார், முடிஞ்சு. ஒப்பு கொடுத்துருவார், வித்து போட்டார்.
நியாயாதிபதிகள்லாம் விற்று போட்டார், ஒப்பு கொடுத்தார். அவ்வளோதான், முடிச்சிருவார். செல்ஃபோன்லாம் நீங்கள் நினைக்கமா எல்லாம் வெளியே வர முடியாது. 2017 வரைக்கும் இந்த பெரிய செல்ஃபோன், பெரிய செல்ஃபோன். 2017 சாவுக்கு ஏதுவான வியாதி பைபாஸ் மாதிரி தொலைத்தொடர்பாக இருக்கக்கூடாது, தொலைபேசியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கீபேடு செட்டு இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் அங்கே பழசுமாக கிடச்சதை வச்சேன். பிப்ரவரி மாதத்துக்கு மேலே ஒருத்தவங்க வாங்கி தந்தாங்க. அப்பவும் நீங்கள் நினச்சி இல்லைன்னு நினச்சிடாங்க. குடும்பத்திலே பெரிய குடும்பம், எல்லாரும் சித்தப்பா வாங்கி தட்டா, மாமா வாங்கி தட்டா, இதை வாங்கி தட்டுமா, எனக்கு வேண்டாம்ப்பா, பைபாஸ் ரோடு மாதிரி தடவி போகிறத விட பேசாமல் இதை பேசியாலோ நல்லா இருக்கிறேன், எங்கே பார்த்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வேண்டியது இருக்குது, இது வைக்க வேண்டியிருக்கு, யாரும் இது இல்லை. அதில் வேறு இந்த மாதிரி போட்ட யூத்து கூட்டெல்லாம் அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் மறைச்சி வைப்பாங்களாம். அது எப்படி வைக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நமக்கு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அந்த காலத்துலேயும் கிடையாது, இப்பவும் கிடையாது, எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இருக்குல்ல, இதில் எங்கே ஏதோ வைப்பீங்க நீங்கள். ஹலோ, ப்ரைஸ் லாட், ஆமாம் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன், நான் இறங்கிட்டு பேசுகிறேன், சரியா வைக்கட்டா, எங்கேயும் போட்டு போகலாம், யாரையும் எடுத்து பார்க்கலாம். இங்கே ஒரு லாக்கும் கிடையாது. எடுத்து நீங்கள் இது எஸ்எம்எஸ் பார்க்கணுமா பார்க்கலாம், கால் ஒரு பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன பிரசங்கம் புரியுதா உங்களுக்கு? என் பிரசங்கம் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் போக்கில் போட்டு போய் சைலண்ட் மோடில் கிடக்கு. இப்போ டைமுக்காக இதை வச்சுருக்கிறேன், எங்கேயும் போட்டு போவேன். நம்ம ஆட்கள் இதோடி தான் தெரியும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்து வச்சுருக்கார் அசுத்தத்துக்கு. ராத்திரி ட்ரெயினில் போனாலும் தடவி பார்த்துக்கிட்டே இருக்கான். கிழவன் வரைக்கும் செஸ் ஆடுகான், அதை ஆடுகான், இதை ஆடுகான். நீ எதையும் செய்ய உன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. நீ நினச்சா இப்போ இன்டர்நெட்டை விட்டு வெளியே முடியாது. வலைகளுக்கு தப்பி, எதுக்கு தப்பி? வலைகளுக்கு தப்பி பாபிலோனை விட்டு வெளியே வந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? வரவே முடியாது. தேவனே ஒப்பு கொடுத்தார். நீங்கள் கேட்கலாம் இது தப்பான்னு சொல்லி. ஏசாயா 59:3 நீ நினைக்கிறேன். விரல்களின் பாவம் வாசிய. ஏசாயா 59:3 அப்படி ஒரு வசனம் இருக்கா பாருங்க. விரல்களின் பாவம் வாசிய. உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும், உங்கள் விரல்கள் அக்கிரமத்தால் தடவிட்டே இருக்கணும். தடவிட்டே ரைட், ஓகே. இப்படி ஆண்டவர் நிறைய விஷயத்துக்கு ஒப்பு கொடுத்துறார். நிறைய விஷயம் ரைட், ஓகே. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒப்பு கொடுத்துறார். ஆறாவது அக்கௌண்ட் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 21 23 வாசித்தா, ஏரோத கத்தர் அடிச்சார், புழுத்து செத்தான். வாசிய. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 21 23. சும்மா அப்படி வாசி 23 வாசியா. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் போதும். இப்ப 23 வாசிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். புழுத்து செத்தான். உலகத்துல நல்லா கேட்டுடுங்க, நீங்க மருந்து எடுத்தீங்களோ எடுக்கலையோ அது உங்களுக்குள்ளது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரை விசுவாசித்து தெய்வீக சுகத்தின் அனுபவத்தில் செத்தா நல்லதுன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அது எல்லாரும் நீங்கள் அப்படி இருக்கணும்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பார். அதனால் நீங்கள் நல்லா கேட்டுடுங்க. பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு தெரிஞ்சிட்டுனா நல்ல மருந்து மாத்திரை வாங்குங்க, நல்லா நகை நட்டு வாங்க, கடனுக்காவது வாங்கி உலகத்தை அனுபவிச்சுட்டு நரகத்துக்கு போங்க. தயவு செய்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், ப்ளீஸ் தயவு செய்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் எங்கேயும் அனுபவிக்காமல் நரகத்துக்கு போயிடறாங்க. ப்ளீஸ் தயவாக சொல்கிறேன். நீங்கள் வேணா இந்த லைவில் கூட இதை பார்த்தவங்க என்னை எப்படி வேணால் எடுத்துக்கிடுங்க. தயவாக சொல்ல, நரகத்துக்கு தான் போவீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா ஊழியக்காரங்கள் மாதிரி துணிகரமாக எப்படியும் வாழுங்க, எப்படியும் சேருங்க, எப்படியும் அனுபவிங்க, நரகத்துக்கு போய் சேருங்க. இங்கேயும் அனுபவிக்காமல் அங்கேயும் அனுபவிக்க முடியாமல் ஆயிராமல் இங்கே அனுபவிச்சுட்டு அங்கே போங்க. அல்லேலூயா. நல்ல லிப்டிக்கெல்லாம் வாங்க, லிப்பாம்லாம் வாங்க, நல்ல சுண்டுக்கெல்லாம் போடுங்க, நல்ல கொலுசெல்லாம் வாங்க, நல்ல செருப்பெல்லாம் வாங்க. எத்தனை வயசானாலும் கிளடு கட்டது தெரியாத அளவுக்கு ஸ்டைலாக நடங்க, பவுடரை போடுங்க, க்ரீமை போடுங்க, நீட்டாக போங்க, நீட்டாக பாருங்க, ஒரு ரத்தாம்பரம் தரித்து வாழுங்க, சூப்பராக வாழுங்க. வாழ்ந்துட்டு போய் சேருங்க. அல்லேலூயா. அங்கேயாவது போய் ஒரு ஆறுதல் கிடைக்கும் அனுபவிச்சுட்டு வந்தோன்னு சொல்லி. அல்லேலூயா. எங்கனே கடத்து காரு கிடச்சா வாங்குங்க, கடத்து 2 வீலர் கிடச்சா வாங்க, லோன் கிடச்சா வீடு வாங்குங்க, இடம் வாங்குங்க, நல்லா அனுபவிங்க. அனுபவிக்காமல் வாழ்ந்துறாங்க. தயவு செய்ய சொல்லி, பரலோகத்துக்கு போகணுமானா அதுக்கு ஏற்றபடி வாழுங்க. அல்லேலூயா. ஆமாம். சில நோய்க்கெல்லாம் தேவன் அடித்த நோய்க்கெல்லாம் நீ என்ன மருந்து வாங்கினாலும் உண்மையாக சொல்கிறேன் குணமாகவே செய்யாது. ஆமாம். சில நோய்க்கு மட்டும்தான் மருத்துவம் சுகத்தை கொடுக்கும். சாபத்தில் வர்ற நோய், பாவத்தில் வர்ற நோய், பிசாசால் வர்ற நோய்க்கு நீ எங்கே மருந்து வாங்கினாலும் சரி, நீ எத்தனை ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, உன்னை கட்டி தச்சாலும் சரி, சூட்கேஸில் தான் வச்சு கொண்டு போகணும். எங்களுக்கு தெரியும் ஒரு காரியம், நீ செத்த அன்னைக்கு உன்னை பெந்தகோஸ்து காரியாக தான் அடக்கம் பண்ணுவோம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா.
ஆமாம், 6வது அக்கௌண்ட்டு புழுத்து செத்தம். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, பிடிச்சிட்டோன்னா குத்திடுவோம்ல, இடிச்சிருவோம்ல. ஆமாம், நெஞ்சு வலி வந்தோடனே ஐயா பாஸ்டருக்கு சொல்லுங்கள் பாஸ்டர், 2 நாளாகவே இருந்து நான் கவனிக்காமல் விட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ஈஸியக்கோ எனக்கு தெரியாது, எடுத்து பார்த்தா தான் 3 வால்வில் அடைப்பு இருக்கான். ஆமாம், இப்போ சொல்லு, நான் மட்டன் சாப்பிட்டேன், நான் சிக்கன் சாப்பிட்டேன், நான் ஆகாரம் சாப்பிட்டேன், ஏன் இருதயத்தில் கெட்ட கொழுப்பு வர்றதா? இடிச்சிருவேன், உரிக்கிடுவேன். அதை சொல்லு பாப்பா. ஏன் நல்லா சிக்கன் எதுவும் சாப்பிட்டு அடாப்டர் பிடுங்கி போகுதுல்ல, அப்போ சொல்லு. நல்லா நிற்க முடியாமல் போகும்போது பொத்தி பிடிச்சிட்டு சொல்லு, ஏன் நான் சிக்கன் சாப்பிட்டேன், நீ என்ன போகிறது, பிடிச்சி பாராம் பார்ப்பேன், நிற்கட்டு பார்ப்பேன் சரக்கு. என்ன நடக்கு இந்த வேலையெல்லாம், இந்த ஜோலியெல்லாம் காட்டோட மேலே இருக்கிற தட்டிட்டாரு, காலத்துக்கு வதனி வதைக்கணும். மருத்துவம் வேண்டாங்கிறதுலாம் எங்கள் பிரசங்கம் இல்லை, நீங்கள் எடுத்துக்கிடுங்க. சிலருக்கெல்லாம் அந்த வதைப்பிலே வச்சிருப்பார். புழுத்து செத்தானா? எப்படி செத்தானா? நிறைய ஊழியக்காரங்களாம் சாகும்போது புழுத்து சாவரை மாத்தான், ஓதாணிதான். ரைட்டா? 6. இது பிரசங்கம்மா? கேள்வி வருதில்ல? இதுக்கு ஒரு பொருத்தனை கன்வென்ஷனா நீங்கள் நினச்சி தான் கூப்பிட்டீங்களா? 7 அக்கௌண்ட் என்னன்னு கேட்போமா? பார்ப்போம், வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 20:15 வந்துட்டோம். ஏறக்குறைய ஆண்டோடைய கிருபையினால அப்பாடா வந்துட்டோம். வாசிங்க. எங்கே போவானா? 7வது அக்கௌண்ட் எங்க? நரகம். 7வது அக்கௌண்ட் எங்க? நரகம். இப்போ கேட்போமே ஒரு விஷயத்தை, எங்கே உங்கள்கிட்டலாம் ஒரு விஷயத்தை கேட்டு போகலான்னு நினைக்கிறேன். ரைட்டா? கொஞ்சம் எடுத்துக்கிடும். அப்படி உங்கள் முன்னுக்கு வந்து நின்று அழகாக கொஞ்சம் நேரம் கேட்டு பரலோகத்துக்கு ஏதோ பிரசங்கத்தை பண்ணி முடிப்போன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் பரலோகம்னு ஒரு இடம் இருக்கா? ஏன் மக்கா, பரலோகம்னு ஒரு இடம் இருக்கா மக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா? அப்படியா? இருக்கா மக்கா? இருக்கு. பரலோகம்னு ஒரு இடம் இருக்கா சிஸ்டர்? எல்லாம் நல்ல பரவாயில்ல. ஆனால் நீங்கள் என்ன உங்கள் குடும்பமாக நினச்சிருக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் முறைச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் பரவாயில்ல, சரி, அவர் போக்கில் அவர் வயசுக்கு பேசிட்டு போகிறார். தத்துவத்துக்கும் மகா தத்துவத்துக்கு என்ன வித்தியாசம்? தத்துவம்னா கேட்குறவங்களுக்கு புரியாது, பேசுகிறவங்களுக்கு புரியும். மகா தத்துவம்னா பேசுனவங்களுக்கும் புரியாது, கேட்குறவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. 2 பேருக்கும் புரியாது. அதனால் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு தத்துவம் போல் இருந்து இப்போ மகா தத்துவமாக நீங்கள் எடுத்ததுனால என்ன செய்றீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்க. ரைட், ஓகே. நம்ம கருத்துக்கு வரும். இப்போ நம்ம கருத்துக்கு வரும். பரலோகம்னு ஒரு இடம் இருக்கா? பரலோகம்னு ஒரு இடம் இருக்குங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களா? சும்மா தைரியமாக சொல்லுங்க, ஒன்றும் பயப்படாங்க. அல்லேலூயா. எங்க முடிக்க போகிறோங்க, சந்தோஷமாக முடிப்போம். அல்லேலூயா. முடிக்க போகிறோம், சந்தோஷமாக முடிப்போம். அல்லேலூயா. ஆமாம். எப்படியா பரலோகத்துக்கு போகணும்? பரலோகம் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்கள் முதல்ல. எனக்கு சந்தேகமாக இருக்கும். நீங்கள் கை வைத்துற பார்க்கும்போது சந்தேகமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கை வைத்துங்க. நீங்கள் போல் கை வைத்துங்க. வாசனை திரவியங்கள் டக்குனி ஓப்பன் ஆகி பக்கத்தில் இருக்கவங்க இதாகிடக்கூடாது. சரி, ரைட், ஓகே. நம்ம கருத்துக்கு வரும். பரலோகம்னு ஒரு இடம் இருக்கா? அல்லேலூயா. நல்ல இடமா கெட்ட இடமா? என் நல்ல இடமா கெட்ட இடமா? உண்மையிலே நல்ல இடமா? என் நல்ல இடமா கெட்ட இடமா? நல்ல இடமா கெட்ட இடமா? நல்ல இடங்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. சரி, பரலோகத்துக்கு எப்படி போகலாம்? இப்போ நம்ம அதைத்தான், பரலோகத்துக்கு எப்படி போகலாம் சொல்லுங்க. பரலோகத்துக்கு எப்படி போகலாம் மக்களே? பரிசுத்தமாக வாழ்ந்தா போதும். நீ சொல்லு மக்களே, எப்படி போகலாம் பரலோகத்துக்கு? பரிசுத்தமாக வாழ்ந்தா அது சரி. பரலோகத்துக்கு எப்படி போகலாம் சிஸ்டர் சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், உங்கள் சகோதரனா நினைச்சு சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். எப்படி போகலாம்? ஏங்க, செத்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். 21 நூற்றாண்டா இதுவரைக்கும் உள்ளவங்களும் பரலோகத்துக்கு போனவங்கெல்லாம் எப்படி தான் போயிருக்கிறாங்க? ஏனோக்கு எலியா தவிர ஏசப்பா வரைக்கும் பரலோகத்துக்கு போனதுக்கு காரணம் யார்? காரணம் என்ன? செத்தா தான் போக முடியும். எப்படி தான் போக முடியும்? செத்தா தான் போக முடியும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளாங்க. சரி, நம்ம கருத்துக்கு வரும். இப்போ நம்ம கருத்தை சொல்லிட்டு வந்த போனால் தான் நல்லாயிருக்கும். நம்ம கருத்தை சொல்லிட்டு உங்களுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும். பரலோகத்துக்கு எப்படி போகலாம்? செத்தா தான் போக முடியும். இப்போ நீங்கள் கை வைத்தணும். ஏன்னா நம்ம இனி தெரியுங்கிறத நம்ம பேச போகிறோம். தெரியுங்கிறத
பேச போகிறோம். அதனால இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பரலோகத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய டைம் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் முடிச்சிருவோம், நாளைக்கு பார்க்கலாம், முடிஞ்சால் பார்ப்போம். சரி, இப்போ பரலோகம் எப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்கு செத்தாதான் என்ன செய்ய முடியும்? செத்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எனக்கு ஒரு சின்ன ஒரு கிருபை இருக்குது, மனத்தாழ்மையாக சொல்லிட்டு போகிறேன். ஒரு ஆளை ஜோம் பண்ணி சுகமாக்கக்கூடிய கிருபை இருக்கான்னு எனக்கு தெரியாது. மத்தேயு சுவிசேஷம் 16:19 என் பைபிளில் எடுத்து பார்த்தா சுற்றி எழுதி வச்சுருப்பேன், டேட்டு போட்டு எழுதி வச்சுருப்பேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. மத்தேயு 16:19 வாசிங்க. தருகிறேன் கட்டேதோ பரலோகத்தில். அதனால எனக்கு ஒரு ஆளை உயிரோடு எழுப்பக்கூடிய கிருபை இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மாதிரி வதச்சிட்டு இருக்கிற எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கூட ஜோம் பண்ணி ஒப்பு கொடுத்து தான் அவங்க பரலோகத்துக்கு போனாங்க. நம்ம சபை விசுவாசியாக இருந்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ அப்படி எனக்கு எங்கேயா பக்கத்து வீடுகளில் யாரும் வதச்சிட்டு இருந்தால் கூட சரி கூப்பிட்டு ஜோம் பண்ணுவாங்க. 3 நாளையில் போயிடும், 2-3 நாளையில், 3 நாளில் 2-3 நாளையில் போயிடும். அப்படி எனக்கு ஒரு ஆளை உயிரோடு எழுப்பக்கூடிய கிருபை, சுகம் வாங்கி கொடுக்கக்கூடிய கிருபை இருக்கானா எனக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம இந்த வசனத்தை தியானிக்கும் போது சொல்கிறேன். ஆனால் ஒரு ஆளை போட்டு தள்ளக்கூடிய கிருபை எனக்கு இருக்குது. ரைட்டா? இப்போ நீங்கள் கை வைத்தணும். பரலோகம் எனக்கு பிடிச்சிருக்கிறவங்கெல்லாம் கை வைத்தணும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இப்போ உடனெல்லாம் இல்லை, டிசம்பர் மாதம் 31 இல்லை, 31னா நமக்கு 1ஆம் தேதி கூட்டம் நடத்துகிறே கஷ்டம், 25 நாளும் நமக்கு கூட்டம் நடத்துகிறே கஷ்டம். 20ஆம் தேதிக்குள்ளே இங்கே வந்திருக்கிறவங்க இவ்வளோ பேரும் இந்த சபையில் உள்ள ஆட்களாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருக்கிறவங்கள மொத்தம் அந்த கூட்டத்தில் ஒரு 25 பேரை போடுவோம். ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளதில் ஒரு 15 டிக்கெட் போடுவோம், 60 வயசுக்கு மேலே. மற்றபடி உள்ளதில் ஒரு 10 பேரணி போடுவோமா? இப்படி ஒரு 25 டிக்கெட் போடுவோம். இப்போ நீங்கள் கை வைத்தணும். பரலோகம் இருக்குது, நல்ல இடம், எனக்கு பிடிச்சிருக்குங்கிறவங்கெல்லாம் நீங்கள் கை வைத்தணும். உங்களுக்காக நான் உருக்கமாக ஜெபம் பண்ணுவேன். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே, அப்படியே அடவு தப்புனா 31ஆம் தேதிக்குள்ளே, இந்த வருஷத்தில் நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். கை வைத்துங்களா? பாவம் அந்த ஒரு பாஸ்ட்டு அந்த கை உயர்ந்த பிற்பாடு யார் பெற்ற பிள்ளைகளோ போட்டு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பாஸ்டர் நீங்கள் எத்தனை அடக்க ஆராதனை நடத்திருப்பீங்க பாஸ்டர்? 500க்கு மேலே இருக்கு. இந்த பாஸ்டுங்க நேர வேலை சபைகளில் இருக்கிற ஆட்களை போட்டு தள்ளி அடக்கம் பண்ணுறதே வேலை. சைலண்டாக அதை ரொம்ப தில்லா கெத்தா சொன்னாங்க. 500 பேருக்கு மேலே இருக்குமா சென்ட்ரு பாஸ்டர்னால, தலைமை பாஸ்டர்னால 500 பேருக்கு மேலே அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ இவங்க நேர வேலை என்னென்னா சபைகளில் ஆட்களை போட்டு தள்ளி அடக்கம் பண்ணுறதே வேலை. சைலண்டாக செய்கிறாங்க. நான் வைலண்டாக பேசினேன், இல்லை என்ன தப்பு இருக்குது? சைலண்டாக இவங்க அவ்வளோ பேருமே ஆத்துமாக்களை கொண்டு வந்து போட்டு தள்ளி சூட்கேஸில் வச்சு அடக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் வைலண்டாக பேசுகிறேன், அதில் என்ன தப்பு? இப்போ கை வைத்தினவங்களுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், போயிட்டு போங்க. அல்லேலூயா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஐஸ்வர்யவானுக்கு தெரியாது, செத்தா நரகத்துக்கு தான் போவேன்னு யாருக்கு என்ன செய்யாது? தெரியாது. இப்போ நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு குறிப்பு மட்டும் எடுத்து கொஞ்சம் நேரம் பேசி நம்ம முடிக்க போகிறோம். சரியா? யாருக்கு என்ன தெரியும்? வாசிங்க பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38, 48, 50. ஒரே ஒரு குறிப்பு மட்டும் இன்றைக்கு எடுப்போம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38, 48, 50. வாசிங்க. அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்ரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து. 48, 50 வாசிங்க. 48, 50 வாசிங்க. உன் பாவங்களை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவர் ஸ்ரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த பாவியான ஸ்திரீக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை மன்னிப்பார். நீ தெரியாது, நீ 7 குறிப்பு சொன்னோம். இப்போ அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தெரியுங்கிற ஒரு குறிப்புக்கு நம்ம வரப்போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இரவு எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கிறவர், என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கிறார்.
என் இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிக்கிற. ஊர்லே பாவியான ஸ்திரீ, ஒருவேளை இந்த இரவு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கு. ஐநோ எனக்கு தெரியும், ஐநோ எனக்கு தெரியும், ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாதுங்கிறல, ஐநோ எனக்கு தெரியும், ஐநோ எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். எத்தனை பேர் இந்த இரவுல சொல்ல முடியும், எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்க முடியும், என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்க முடியும். சமுதாயத்தால் மன்னிக்க முடியாத பாவத்தை, சட்டத்தால் மன்னிக்க முடியாத பாவத்தை, என் சொந்த இருதயமே என்ன மன்னிக்க முடியாம நீ ஒரு மனுஷனா மனுஷியா நீ கேட்கிற பாவத்தை என் ஆண்டவரால மன்னிக்க முடியும். ஊரே பாவின்னு சொன்னாலும், ஊரே பாவி என்று முத்திர குத்தினாலும் என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்க முடியும், என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்க முடியும், என் இயேசுப்பா என் பாவத்தை மன்னிக்க முடியும். எல்லாரும் சொல்லு, என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்க முடியும், என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்க முடியும். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என் இயேசுப்பா என் பாவத்தை மன்னிக்க முடியும். அவருடைய இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க முடியும், அவருடைய இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க முடியும், அவருடைய இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊர்ல பாவியான ஸ்திரீ, ஊர்ல பாவியான ஸ்திரீ, அவளை விட பாவின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் அந்த ஊர்ல கிடையாது. அந்த ஊர்ல அவளை விட பாவின்னு சொல்றது ஒரு ஆளும் கிடையாது. அவளை விட ஊர்ல பாவின்னு சொல்றது ஒரு ஆளும் கிடையாது. இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற என் அருமை சகோதரனே சகோதரி, என் அருமை தேவனுடைய ஜனமே, தெரியாதுங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சுக்க. தெரியும் என்கிற இடத்துக்கு வா, தெரியும் என்கிற இடத்துக்கு வா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என் ஆண்டவராகிய இயேசுப்பா என் பாவத்தை மன்னிப்பார். தூர ஏதோ இடத்துல துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி ஆஸ்தி எல்லாம் அழிச்ச இளையகுமாரனுக்கு தெரியும் எங்க அப்பா எப்படிப்பட்டவர், எங்க அப்பா எப்படிப்பட்டவர், எங்க அப்பா எப்படிப்பட்டவர், என் பாவத்தை எப்படி மன்னிக்க முடியும், எங்க அப்பா என்ன வேலைக்காரனாவது ஏற்றுக்கொள்வார். புத்தி தெளிந்தவனாய், புத்தி தெளிந்தவனாய், புத்தி தெளிந்தவனாய், புத்தி தெளிந்தவனாய், தூர தேசத்தின் அனுபவத்தை விட்டு, துன்மார்க்கமான ஜீவியத்தை விட்டு, பன்றி மேய்க்கிற அனுபவத்தை விட்டு புறப்பட்டு எழுந்து வந்தது, எழுந்து புறப்பட்டது போல, எழுந்து புறப்பட்டது போல இந்த இரவு எத்தனை பேர் தெரிந்து கல்வாரி சிலுவையண்டைக்கு வரீங்க? சிலுவையண்டை வருகிற மனிதன் கேட்க முதல் சத்தம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த இரவு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? என் பாவம் மன்னிக்கப்படணும், 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 என் பாவம் மன்னிக்கப்படணும். எனக்கு தெரியுது, தெரியாதுங்கிற விஷயத்தில் எத்தனையோ காரியத்தை நான் செய்திருக்கிறேன். என் குற்றங்கள் குறைகள் எனக்கு தெரியும். என் மனசாட்சி என்ன வாதிக்குது, என் மனசாட்சி என்ன வாதிக்குது. வாழையடி வாழையாய் பாவம் சாபமாய் என்னை பின்பற்றி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே, ஆண்டவரே என் பாவத்தை மன்னி. அன்றைக்கு ஆயக்காரன் சொன்னா பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ஆயக்காரனுக்கு தெரியும், ஆயக்காரனுக்கு தெரியும் தேவனால் என் பாவத்தை மன்னிக்க முடியும். இமய முதல் குமரி வரைக்கும் ஒரு மனிதன் புண்ணிய ஸ்தலங்களை தேடி நாடி தேடி ஓடினாலும் ஒரு மனிதன் பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அல்லாமல், ஆண்டவராய் இயேசுவால் அல்லாமல் ஒரு மனிதனால முடியாது. இந்த இரவு கர்த்தர் உன் பாவத்தை மன்னிப்பார். இந்த இரவு நம்முடைய பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ஒரு காலத்துல பாவ மன்னிப்போடு வாழ்ந்த சகோதரனே சகோதரியே, ஒரு காலத்துல பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு வாழ்ந்த தேவனுடைய பிள்ளை, இந்த இரவு குற்ற மனசாட்சியோடு ஒரு விதமான வேதனையோடு துக்கத்தோடு வாழ்க்கையில சின்ன சின்ன பாவங்களா, நீங்க தெரியாதுன்னு சொன்னது போல உள்ள குறைகளை செய்தவனா இன்றைக்கு சுத்த மனசாட்சி இழந்து வந்திருக்க. இந்த இரவு கர்த்தருடைய வாழ்க்கையில் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த இரவு கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உனக்கு தெரிந்திருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஒன்றே ஒன்று உனக்கு அனுபடிமாய் நினைவு விட்டுடும். கடைசி வரைக்கும், சாகு வரைக்கும் நம்பிக்கையோடு சாகு, சாகு வரைக்கும் நம்பிக்கையோடு. நீ எப்ப புறப்பட்டு வந்தாலும் தகப்பன் வீட்டு கதவு உனக்காய் திறந்திருக்கிறது, தகப்பன் வீட்டு கதவு உனக்காய் திறந்திருக்கிறது. அவன் புறப்பட்டு வந்த போது தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு முத்தம் செய்தான். இந்த இரவு தேவன் நம்ம மேல் அன்பாய் இருக்கிறதை வெளிப்படுத்துகிற இரவாய் மாறட்டும். ஓ ஷமானா ரிபாபாலம் கரமானா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்